ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உள்ளாட்சி அமைப்புகள். ஓகேவா? ஸோ இந்த வகுப்பில் வந்து அப்படியே நமக்கு வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன், நமக்கு வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படின்றத லோக்கல் பாடி எலெக்ஷன்ல லோக்கல் பாடிஸ் பற்றி பார்க்க போறோம். உள்ளாட்சி அமைப்புகள் இதுல நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பஞ்சாயத்து அமைப்புகள். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, நகரம் சார்ந்தது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஊரகம் சார்ந்தது. ஓகேவா? அர்பன், ரூரல். ஓகே, நகரம் சார்ந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ஊரகம் சார்ந்தது. ஸோ இது வந்து எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து விரிவா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது கிராமப்புறத்துல, உள்ளூர்ல கிராமப்புறத்துல ஒரு சுயராஜ்ய அமைப்பு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நமக்கு வந்து பண்ணப்பட்டதுதான். ஓகே, கிராமப்புறத்துல ஒரு சுயராஜ்ய அமைப்பு கொண்டு வரணும் அப்படின்றதான். ஸோ என்ன சார் சுயராஜ்யம் அப்படின்னா, கிராமங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அழகு இருக்கு இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது இந்தியா ஃபுல்லா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு, அதுக்கு கீழே நமக்கு வந்து அழகுகளே இல்லை. ஓகேவா? அரசாங்க ரீதியா நமக்கு வந்து அழகுகளே இல்லை. ஆனா கவர்மெண்ட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் இருக்காங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நமக்கு ஸ்ட்ரெயிட்டா கடைசி கட்டம் நம்ம வந்து யாரை தான் ரீச் பண்ண முடியும்? எம்எல்ஏ தான் ரீச் பண்ண முடியும். ஸோ எம்எல்ஏ அப்படின்றவர் ஒரு தொகுதிக்கு இருப்பாரு. ஸோ ஒரு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 முதல் 2 லட்சம் ஓட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து பெருசா இருக்கும் இல்லையா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடமா இருக்கும்போது நமக்கு வந்து அதுக்கு அப்புறம் அவர் ஒருத்தர் 2 லட்சம் பேருக்கு வந்து பொறுப்புள்ளவரா இருக்காரு அப்படின்றப்ப, ஸோ அதுக்கு கீழே ஒரு அமைப்பே இல்லாம இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அதுக்கு கீழேயும் ரூரல் லெவல்லையும், ஓகேவா, ஸோ நம்ம லோக்கல் லெவல்லையும் ஒரு கனெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இது இருந்துச்சா? அப்படி இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஜனநாயகத்தை அடிமட்ட லெவல்லையே கட்டி எழுப்புறதுக்காக தான் இது வந்து நிறுவப்படுது. ஓகே, ஒரு ஜனநாயகத்தை அடிமட்ட லெவல்லையே, ஓகே, ரொம்ப பேஸ் லெவல்லையே. பாருங்க, அரசாங்க நிர்வாக கட்டமைப்பில் இறுதி நிலையில உள்ள அழகா தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அது கீழே வந்து லாஸ்டா நமக்கு இருக்கிறது இந்த உள்ளாட்சி அமைப்புகள். அப்போ ஒரு ஜனநாயகத்தை அடிப்படை லெவல்ல கட்டி எழுப்புறதுக்கு நமக்கு வந்து பேஸே இதுதான், அதுக்காக தான் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யாரு பண்றாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றங்களால தான் பண்ணப்படுது. ஓகேவா? அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த சட்டங்கள், நமக்கும் வந்து சட்டம் இயற்றி தான் பண்ணியிருப்போம். அதன்படி நமக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம வந்து ஏற்படுத்தியிருப்போம். ஸோ எதுக்காக பண்றோம்? மெயினா கிராமப்புறத்துடைய வளர்ச்சிக்காக. ஓகேவா? லோக்கல் லெவல்ல டெவலப் பண்றதுக்கு. ஓகே, ஒரு எம்எல்ஏ ஃபண்டை ஒதுக்கி தான் ஒரு ஊர்ல ஒண்ணு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதை வந்து யாரு முன்னின்று பண்ணுவாங்க? அதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைப்படுது? இந்த லோக்கல் பாடிஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ நமக்கு எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1992 தான் நமக்கு வருது. 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமா தான் நமக்கு வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு அரசாங்க நிர்வாக கட்டமைப்புல இறுதி நிலை அழகுன்றது யூனிட். ஓகேவா? ஸோ வந்து லாஸ்ட் லெவல், பேஸ் லெவல் யூனிட்டா வந்து நமக்கு இது வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி இதை வச்சு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ டிபிஎஸ்பில வந்து நாம பாக்குறப்ப அந்த காந்தியன் பிரின்சிபல்ல நம்ம வந்து சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த காந்தியன் பிரின்சிபல்ல நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து ஒரு இதை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லிருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு இதை நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி அதை பற்றி வேற எங்கேயுமே கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்து எதுவுமே இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எப்படி அது வந்து பரிமாணம் அடைஞ்சு வருது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி தல சுயாட்சியின் தந்தை யாருன்னு சொல்லிங்கன்னா ரிப்பன் பிரபு. ஏன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்தியாவில் வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரிப்பன் எங்கள் அப்பன்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போ வந்து சென்னையில மேயர் இருப்பாங்க. ஸோ மேயர் அப்படின்றது பாத்தீங்கன்னா மாநகராட்சியுடைய தலைவர். ஓகே, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. மாநகராட்சியினுடைய தலைவர் தான் மேயர். அப்போ இந்த மாநகராட்சி அப்படின்றது நகர்ப்புற அமைப்பு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ போய் சொல்றேன். நகர்ப்புறத்தில் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கீழ் லெவல்ல பேரூராட்சி இருக்கும், அடுத்தது நகராட்சி இருக்கும், அடுத்தது மாநகராட்சி இருக்கும். அப்போ மாநகராட்சி அப்படின்றது நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாநகராட்சி வந்து மேயர் இருப்பாரு. ஓகேவா? ஸோ இப்போ சென்னை வந்து ஒரு மாநகராட்சி இல்லையா? சென்னை மாநகராட்சி, அந்த சென்னை மாநகராட்சி அந்த மாநகராட்சி அலுவலக கட்டிடம் வந்து இப்பவும் ரிப்பன் பில்டிங்ல தான் நடக்குது. ஓகேவா? அந்த பில்டிங் பேர் வந்து ரிப்பன் பில்டிங். ஸோ அவர் காலத்துல கட்டுறது. ஸோ அதனால அப்படி ரிப்பன் பில்டிங் வச்சு அந்த பில்டிங்ல தான் இன்னைக்குள்ள இந்த மாநகராட்சி அலுவலகமே செயல்படுது. ஓகேவா?
ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் தீர்மானம் அது இப்பதான் சுதந்திரத்துக்கு அப்பதான் பேசினாங்களா, எப்பதான் ஃபர்ஸ்ட் பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1909 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திலேயே வந்து பேசியிருக்காங்க. ஸோ வந்து 1909 அந்த காங்கிரஸ் கூட்டம் வந்து லாகூர்ல மதன் மோகன் மாளவியா தலைமையில் நடக்கும். ஸோ அதுலயே இந்த பஞ்சாயத்து ராஜ் நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்ற தீர்மானம் வந்து ஏற்படுத்தப்படுது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்க ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பஞ்சாயத்து ராஜ் வந்து எப்படி, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த லோக்கல் பாடி தான். எப்படி நம்ம வந்து இதை கொண்டு வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957 ஜனவரியில இந்திய அரசாங்கம் வந்து சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1952 வருது. அதே மாதிரி தேசிய நீட்டிப்பு சேவை அல்லது தேசிய விரிவாக்க சேவை அப்படின்னு சொல்லிட்டு 1953 வருது. ஓகேவா? ஸோ இதோடைய செயல்பாட்டை ஆய்வு பண்றதுக்காக ஒரு குழு வந்து நியமிக்குது. ஓகேவா? ஸோ ஒரு குழுவை வந்து நியமிக்குது. அப்போ இந்த குழு தான் வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஸோ இப்போ நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜோடைய தோற்றம், இதோட பேஸ் அப்படின்னு எது பாத்தீங்கன்னா இந்த சமூக அபிவிருத்தி திட்டமும் தேசிய நீட்டிப்பு சேவை தான். ஓகேவா? ஸோ தேசிய விரிவாக்க சேவை இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோடைய பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஜனவரி 1957 இப்ப இந்திய அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு சமூக மேம்பாட்டு திட்டம் அண்ட் இந்த தேசிய அதாவது சமூக அபிவிருத்தி திட்டம் தான். ஓகேவா? அபிவிருத்தினா மேம்பாடு தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தேசிய நீதி சேவை ரெண்டையுமே வந்து ஆய்வு பண்றதுக்காக இது வந்து எப்போ 1952 53 போட்டது. ஸோ இது வந்து 1957 நமக்கு வந்து ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி இந்த நடவடிக்கைகளை வந்து ஆய்வு செய்வதற்கும் இந்த இந்த திட்டங்கள், இந்த சேவை, இந்த சமூக அபிவிருத்தி திட்டமும் தேசிய நீட்டிப்பு சேவையும் சிறப்பா செயல்படுறதுக்கு நமக்கு என்ன பண்றாங்க, சிறப்பா செயல்படுதான்னு சொல்லி ஆய்வு பண்றதுக்கு மாட்டு ஒரு குழு அமைக்கிறாங்க. ஸோ அந்த குழு தான் அந்த குழுவோட தலைவர் தான் நமக்கு வந்து பல்வந்த் ராய் மேத்தா. ஓகேவா? பல்வந்த் ராய் மேத்தா. ஸோ அவர் தலைமையில ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. ஸோ அந்த குழு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா 1957 நவம்பர்ல தன்னுடைய அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஜனநாயக பரவலாக்கம், ஓகேவா, அதாவது டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற திட்டத்தை வந்து நிறுவதுக்கு கொண்டு வராங்க. லாஸ்டா நமக்கு வந்து அதுதான் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீசென்ட்ரலைஸ் பண்றது அப்படின்னா எல்லா அதிகாரமும் ஒரே கையில குவிஞ்சிருக்காம கீழையும் பகிர்ந்தளிக்கிறது. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும், கீழே வந்து கிராமங்கள் இருக்கும் அப்படிதானே, அப்புறம் வந்து நிறைய கிராமங்கள் சேர்ந்து வந்து என்னவா இருக்கும், ஒரு தாலுக்கா இருக்கும், நிறைய தாலுக் சேர்ந்து வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்கும், நிறைய டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னவா இருக்கும், மாநிலமா இருக்கும். ஓகேவா? ஸ்டேட்டா இருக்கும். நிறைய ஸ்டேட் நமக்கு வந்து சேர்ந்து என்னவா இருக்கும், ஒரு கண்ட்ரியா இருக்கும். அப்போ கண்ட்ரி வந்து எல்லா ஸ்டேட்டையும் பாத்துக்குது, ஸ்டேட் வந்து இந்த 3 அமைப்புகளையும் பாத்துக்குது அப்படின்ற சூழல் இருக்குது. அப்போ இதை இன்னும் வந்து பரவலாக்கணும். ஓகேவா? ஸோ இந்த அதிகாரத்தை, இந்த ஜனநாயகத்தை இன்னும் பரவலாக்கணும்னா இந்த அடி லெவல் வரை கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நமக்கு வந்து ஃபைனலா இவங்க ஒரு சொல்றாங்க. ஓகேவா? ஜனநாயக பரவலாக்கம் அப்படின்றதுக்காக ஒன்று சொல்றாங்க. அதுதான் லாஸ்ட் வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வருது. ஸோ இந்த ஒரு லைன் நோட் பண்ணிக்கோங்க, தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. இது ஏன்றதை நம்ம பின்னாடி பார்க்கும்போது சொல்றேன், இப்போ அதுக்குள்ள போக வேணாம். எப்படி அந்த டேட் வந்துன்றதை நம்ம பின்னாடி சொல்றேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாஸ்லேயே புரிஞ்சிடும். ஃபைன். அப்போ பஞ்சாயத்து ராஜ் தோட்டத்துக்கு அடிப்படையா இருந்த திட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக அபிவிருத்தி திட்டமும் தேசிய நீட்டிப்பு சேவையும் தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி 1952 திட்டங்கள் சேவைகளா போட்டது. இதை ஆய்வு பண்ணது தான் லேட்டரா ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி தான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி அப்படி நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து எதுக்காக அமைக்கிறாங்க 1957 இந்த தேசிய நீட்டிப்பு சேவையையும் சமூக அபிவிருத்தி திட்டத்தையும் ஆய்வு பண்றதுக்காக, அது சிறப்பா செயல்படுதா அப்படின்னு பாக்குறதுக்காக அமைக்கிறாங்க. ஸோ முடிவுல அவர் பண்ண இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, மக்களாட்சி பரவலாக்குதல் இல்ல ஜனநாயக பரவலாக்குதல் அப்படின்ற கொள்கையை உருவாக்குறதுக்கு பரிந்துரை பண்றாரு. அப்போ இப்போ வந்து இதுல வந்து எத்தனை கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் தோட்டத்துக்கு அடிப்படையா இருந்த திட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக அபிவிருத்தி திட்டமும் தேசிய நீட்டிப்பு சேவையும் தான். இதுல வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். ஓகேவா? இந்த இயர் கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் 1957 பஞ்சாயத்து ராஜ் வர்றதுக்கு அடிப்படையா இருந்துச்சு. ஓகே, அடுத்தது இப்ப பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து எப்போ அமைச்சாங்க அப்படின்னு கேட்கலாம், எதற்காக அமைச்சாங்க அப்படின்றத கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனுடைய பரிந்துரை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆங்கிள் வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவரி லைன் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். நான் சொல்றத நல்லா கவனிச்சிக்கணும். இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு நல்லாவே மைண்ட்ல இருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போ இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்போ இது திட்டங்களை கரெக்டா போகுதான்னு சொல்லி ஆய்வு பண்றதுக்காக அமைக்கிறாங்க.
ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு பரிந்துரைகள் சொல்றாரு. ஓகேவா? அந்த பரிந்துரையில என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன சொல்றாரு? 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை 3 அடுக்கு முறையை 3 டயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம நிறுவனம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிராம அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, தொகுதி அளவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து சமிதி மற்றும் மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத் இப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? கிராம லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து, இது வந்து கிராம லெவலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொகுதி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஞ்சாயத்து சமிதி. ஸோ தொகுதின்றது பிளாக். ஓகேவா? ஒரு பிளாக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குறிப்பிட்ட நிறைய கிராமங்கள் இருந்தது பஞ்சாயத்து சமிதி. அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் ஜில்லா பரிஷத் அப்படின்றது அமைக்கிறோம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கிராம பஞ்சாயத்துகள் தான் வந்து பேஸ் இல்லையா, இங்க வந்து மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படணும், மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்களா இருக்கணும். ஓகே, இந்த கிராம பஞ்சாயத்துல உள்ள நபர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்கு மேல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்வு, அதுக்கு மேல உள்ளவங்களும் மறைமுக தேர்வு. ஓகேவா? சோ மறைமுக தேர்வுனா ஒண்ணும் இல்லை, நீங்க கிராம பஞ்சாயத்துல தேர்ந்தெடுப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறவங்க தான் மறைமுகம். ஓகேவா? சோ நம்ம சார்பா இன்னொருத்தவங்க பண்றதுதான். ஓகே, நம்ம எப்படி குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம ஓட்டு போட்டு வின் பண்ண வச்ச எம்எல்ஏ எம்பியும் சேர்ந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுதான் மறைமுக தேர்தல். ஓகேவா? நம்ம மறைமுகமா தேர்தலில் பங்கு பெறுறோம், நம்ம சார்பா நம்ம நேரடியா தேர்ந்தெடுத்த மக்கள் வந்து பங்கு பெறுறாங்க. ஸோ அப்போ கிராம பஞ்சாயத்துல வந்து இதெல்லாம் இவர் கொடுத்த ரிப்போர்ட் அது சொல்றாரு. ஸோ கிராம பஞ்சாயத்துகள்ல மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்கு மேல பிளாக் லெவல்ல நமக்கு பஞ்சாயத்து சமிதி இருக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நிர்வாக அமைப்பா இருக்கணும். ஸோ நிர்வாகம் பண்ற ஒரு அமைப்பு. ஓகேவா? ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்வு, அதாவது இவங்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இருக்கணும். ஜில்லா பரிஷத்துலயும் அதே மாதிரி தான், மாவட்ட லெவல்ல இது வந்து தொகுதி அளவுல, தொகுதி அல்லது பிளாக் லெவல்ல. ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் லெவல்ல. ஓகேவா? சோ இங்க வந்து ஜில்லா பரிஷத்துல யார் வந்து ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னா அந்த ஜில்லாவுடைய மாவட்ட ஆட்சியர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, சோ எல்லா திட்டமிடல் அமைப்புகளும் ஓகேவா, பிளானிங் அந்த ஒரு லோக்கல் லெவல்ல பிளானிங் எல்லாமே இவங்கள்ட்ட கொடுத்துடணும். அதே மாதிரி மேம்பாட்டு நடவடிக்கைகள் டெவலப் பண்றதுக்கான முயற்சிகள் என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் இவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி மேல பஞ்சாயத்து சமிதி ஒரு நிர்வாக அமைப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ முக்கியமானது. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துறது, திட்டமிடுறது, பிளானிங் எல்லாமே இவங்க கண்ட்ரோல் வந்துடணும். ஓகேவா? சோ இவங்களுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா திட்டமிடல் அண்ட் மேம்பாடு. ஸோ இந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து யோசிப்பாங்க. பஞ்சாயத்து சமிதி வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக அமைப்பா மட்டுமே செயல்படும், இதெல்லாம் நிர்வகிக்கிற ஒரு அமைப்பா மட்டும் செயல்படும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜில்லா பரிஷத் வந்து ஒரு ஆலோசனை அமைப்பா மட்டும் நமக்கு வந்து செயல்படும். ஓகேவா? ஸோ அப்படின்னு யார் சொல்றா? பல்வந்த்ராய் மேத்தா வந்து நமக்கு வந்து சொல்றாரு. ஓகேவா? ஜில்லா பரிஷத்தோட தலைவரை வந்து மாவட்ட ஆட்சியர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஜனநாயக அமைப்புகளுக்கு தான் உண்மையான அதிகாரம், பொறுப்பு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி இவங்க அப்போ இந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேலையெல்லாம் இவங்க வந்து தெளிவா பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அமைப்புகளுக்கு இத்தகைய அமைப்புகளுக்கு என்ன பண்ண சொல்றாரு? போதிய வளங்கள் வந்து ஒதுக்கப்படணும். எதுக்காக? இவங்க அவங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்றதுக்காக. ஸோ அவங்க கையிலே எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இந்த அமைப்புகளுக்கு போதிய வளங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அதிகார பயிரை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ இந்த கமிட்டியோட பரிந்துரைகளை 1958 தேசிய மேம்பாட்டு கவுன்சில், ஓகேவா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், என்னது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டிசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. ஓகேவா? தேசிய மேம்பாட்டு ஆணையம் இல்ல குழு. ஓகேவா? இவங்க வந்து ஏத்துக்கிறாங்க, அவங்களால ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகேவா? ஓகே, இப்போ அந்த கவுன்சில் என்ன சொல்லுதுன்னா இப்படி ஒரு கடினமான வடிவத்தெல்லாம் நாங்க வந்து வற்புறுத்தல எல்லாரும் பண்ணு சொல்லிட்டு, ஆனா ஒவ்வொரு உள்ளூர்லயும் அவங்க மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொந்த வடிவத்தை நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆனா அந்த அடிப்படை கோட்பாடுகள் எல்லாமே எல்லா இந்தியா ஃபுல்லா சேமா இருக்கணும் அப்படின்றது. ஸோ நோக்கம் ஒன்னா இருக்கணும். ஓகேவா? நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ
பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து அதாவது இந்த ரெண்டையும் அனலைஸ் பண்றதுக்காக சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை இதெல்லாம் வந்து நல்லா செயல்படுதா, எப்படி போயிட்டு இருக்குன்னு ஆராயறதுக்கும் அதை குறித்து அதை வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க 1957 பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஓகேவா, 1957. ஸோ இந்த குழு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைனலா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அந்த ரிப்போர்ட்ல இந்த விஷயங்கள்லாம் சொல்லுது. ஓகேவா, என்ன சொல்லுது, ஃபைனலா அவங்க என்ன சொல்றாங்க, மக்களாட்சி பரவலாக்குதல் அப்படின்றது. ஸோ அதுதான் நான் வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ மக்களாட்சி நமக்கு இங்கேயோ நின்று போயிடுச்சு, இது கீழேயும் அந்த மக்களாட்சியை பரவலாக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, 3 அடுக்கு முறை பஞ்சாயத்தை வந்து கொண்டு வரணும். ஸோ கிராம லெவல்ல மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு தொகுதி அளவுல அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் அதாவது மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்போ அது ஒரு நிர்வாக அமைப்பா செயல்படணும். அதுக்கு மேல ஜில்லா பரிஷத் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்பட்டு அதோட தலைவரா மாவட்ட ஆட்சியர் வந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பதிவு வைக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்புகளுக்கு போதிய வளங்கள் வந்து ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி முடிக்கிறாரு. இதை வந்து இந்த கமிட்டியோட பரிந்துரைகளை 1958 ஜனவரியில தேசிய மேம்பாட்டு கவுன்சில் வந்து ஏத்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ரெண்டு முக்கியமானது, இவர் வந்து 3 அடுக்கு முறையை வந்து ஃபாலோ பண்ண சொன்னாரு, பிளஸ் வந்து போதிய வளங்கள் அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்படணும். ஏன் அவங்களுக்கு போதிய வளங்கள் ஒதுக்கப்படணும்? அதான் சுயாட்சி, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை 1958 இந்த இவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை 1958 தேசிய மேம்பாட்டு கவுன்சில் வந்து ஏத்துக்கிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ அக்டோபர் 2, 1959 ஃபர்ஸ்ட் நேருவால ராஜஸ்தான் மாநிலத்துல பஞ்சாயத்து ராஜை வந்து துவங்கி வைக்கிறாரு. ஓகேவா, ஸோ முதலா நமக்கு வந்து ஆரம்பிக்கப்படுது. ஓகே, அப்ப பஞ்சாயத்து ராஜ் வந்து நிறுவப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகே, ஸோ என்னது, பஞ்சாயத்து ராஜ் வந்து நிறுவப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ காந்தியோடைய ஆசை, ஸோ காந்தியோடைய பிறந்த நாள் அக்டோபர் 2, 1959 பண்ணிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ வரிசையா வருதா, 57, 58, 59. 57 குழு போடுறாங்க, அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. 58 சப்மிட் பண்ணதை NDC நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய மேம்பாட்டு குழு வந்து ஏத்துக்குது. அப்புறம் அதன் அடிப்படையில 1959 ராஜஸ்தான்ல நேருவால், அப்ப நமக்கு நேரு தான் பிரைம் மினிஸ்டர், ஸோ அவர் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஓகேவா, ஸோ பிரதமரால் வந்து தொடங்கப்படுது. ஸோ இது வந்து எந்த மாவட்டம்னு கேட்பாங்க, நாகூர் மாவட்டம். ஓகேவா, இது வந்து நாகூர் மாவட்டம். ஸோ நாகூர் மாவட்டம் ராஜஸ்தான்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து அடுத்தது நமக்கு வந்து எங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஆந்திரால வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதே 1959 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆந்திராலையும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்டா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஸோ ஆந்திராலையும் 1959 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த முறையை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா மாநிலங்களும் பின்னாடி வருது. அப்புறம் 1960 வந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% மக்கள் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலுமே ஒரே மாதிரி இல்லை. ஓகே, எல்லா மாநிலத்துடைய கான்செப்ட் ஓகே, ஆனா வந்து அவங்க எடுத்துக்கொண்ட மாடல் வந்து வேற. இப்ப நமக்கு எப்படி சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை, சட்ட மேலவை அப்படின்னு இருக்குதோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள் வந்து 3 அடுக்கு முறையை வந்து ஏத்துக்கிட்டாங்க, சில மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 அடுக்கு முறையை ஏத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராஜஸ்தான் வந்து 3 அடுக்கு முறையை வந்து ஏத்துக்கிட்டாங்க இவர் சொன்னது மாதிரியே. ஆனா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 2 அடுக்கு முறையை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதுல மேற்கு வங்கம் பாத்தீங்கன்னா 4 அடுக்கு முறையை வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு மாடல்ல வந்து டிசைன் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி போட்டாச்சு. ஓகேவா, ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டில என்னென்ன பண்ணாங்க, அவர் என்னென்ன பரிந்துரைத்தாரு அப்படின்றத பார்த்தாச்சு. அப்போ 1957 முதலா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது அசோக் மேத்தா கமிட்டி வந்து அடுத்தது போடுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 1900 இது இந்த மாதிரி போயிட்டே இருக்கா. இது ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, இது போயிட்டே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 1974-5-6 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எமர்ஜென்சி நடக்குது. அப்போ வந்து இந்திரா காந்தி அரசாங்கம் வந்து பதவி விலக சூழ்நிலை வருது, பதவி விலகிறாங்க. முதலா காங்கிரஸ் அல்லாத ஒரு கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வருது. ஓகே,
முதலா காங்கிரஸ் அல்லாத ஒரு கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வருது. அவங்க தான் இப்ப இருக்க பிஜேபியோடைய ஒரு மூலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஜனதா கவர்மெண்ட், ஓகேவா, ஜனதா பார்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வராங்க. ஸோ இந்த ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 1977 டிசம்பர்ல 1977 டிசம்பர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா அப்படின்ற ஒரு தலைமையில வந்து பஞ்சாயத்து நிறுவனங்களுக்காக ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா? இந்த பஞ்சாயத்து நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இதுவரை நடந்துட்டு இருக்கு இல்லையா அது. ஸோ இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணுது 1978. ஓகேவா? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நாட்டுல இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, வீழ்ச்சி அடைந்து வருது. அதை டெவலப் பண்ணதுக்கும் அதை வலுப்படுத்துறதுக்கும் அதை அடுத்த கட்டம் நோக்கி ஸ்ட்ராங்கா கொண்டு போறதுக்கும் அது ஒரு 132 பரிந்துரைகளை வந்து வழங்குது. ஓகே, ஒரு 132 பரிந்துரைகளை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. யாரு? அசோக் மேத்தா கமிட்டி. ஓகே, அப்போ அசோக் மேத்தா கமிட்டி வந்து ஜனதா கவர்மெண்டால 1977 அமைக்கப்படுது. இந்த பஞ்சாயத்து நிறுவனங்களை வந்து கவனிக்கிறதுக்காக. ஸோ இந்த பஞ்சாயத்து நிறுவனங்கள் அந்த டைம்ல வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப இதை வந்து அனலைஸ் பண்ணும்போது இதை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஒரு 132 பரிந்துரைகளை வந்து வழங்குறாங்க. எத்தனை பரிந்துரைகள்? 132 பரிந்துரைகள். ஸோ அவ்வளோலாம் நம்ம வந்து படிக்க முடியாது, முக்கியமான மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த 132 பரிந்துரைகள் சரி, ஓகே, ஸோ வழங்குறாங்க. அதில் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பரிந்துரைகள். பஞ்சாயத்து ராஜ் வந்து 3 அடுக்கு முறைக்கு பதிலாட்டு 2 அடுக்கு முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று வந்து மாவட்ட லெவல்ல ஜில்லா பரிஷத்து, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல கிராமங்கள் கொண்ட குழுவை வச்சு மண்டல பஞ்சாயத்து. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி 2ஆ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று சொல்றாங்க 3 அடுக்கு முறைக்கு மாற்றாக 2 அடுக்கு முறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஜில்லா பரிஷத்து, அது வந்து மாவட்ட அளவுல. ஸோ ஜில்லா பரிஷத் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல, இது ஒண்ணு. ஸோ அடுத்து வந்து 2 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மண்டல பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ பிளாக் லெவல்ல. ஓகேவா? மண்டல பஞ்சாயத்து. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, இது பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ மண்டல பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட அந்த ஒரு மக்கள் தொகை 15,000 இருந்து 20,000 வர. ஓகேவா? தோராயமா 15,000 முதல் ஒரு 20,000 வரை மக்கள் தொகை வர்றது மாதிரியான ஒரு இதை வந்து செட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ இப்ப வந்து அப்போ எத்தனை கிராமங்கள் வரும் பாருங்க. இப்ப நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, உங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ கிராம லெவல்ல பேசிட்டு இருக்கேன். ஸோ நகரப்புறத்துல விட்டுருங்க. ஸோ கிராமப்புறத்துல இப்ப இருக்கீங்க அப்படின்னா உங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க, அப்ப எத்தனை கிராமங்கள் சேர்ந்து வந்திருக்கும் அந்த இதுக்குள்ள. ஸோ அப்ப இவர் என்ன சொல்றாரு, 2 அடுக்கு முறையை வந்து கொண்டு வராரு. ஓகேவா? 2 அடுக்கு 3 அடுக்கு முறை வேண்டாம், அது வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கு, இதையே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்தது மாநில அளவுல மக்கள் மேற்பார்வையின் கீழ் அதிக பரவலாகத்துக்கு முதல் புள்ளியா ஒரு மாவட்டம் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல்ல அரசியல் கட்சிகளுடைய பங்கேற்பு இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த அரசியல் கட்சியும் இல்லாம சுயேட்சையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல அரசியல் கட்சியுடைய பங்கேற்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வரி விதிப்பு, தணிக்கை, நீதித்துவம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பெற்ற ஒரு அமைப்பா இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து ஸ்டேட்டோட கையில இருக்கு. இவங்க சும்மா மட்டும் கீழே இருந்தா எதுவும் பண்ண முடியாது, இவங்க கையிலையும் அதிகாரத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் அதிகாரி தான் அந்த இதுக்கான தேர்தலை வந்து நடத்தணும். அப்ப என்ன சொல்றாங்க, தேர்தல் வந்து கொண்டு வரணும், தேர்தல் வந்து மாநில தேர்தல் அதிகாரியால் வந்து நடத்தப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு அரசியல் அமைப்பு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். இப்ப இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்காங்க. என்ன கேட்பாங்கன்னா, பஞ்சாயத்துக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதலா பேசினது இவர் தான். ஓகேவா? முதலா அப்படி ஒரு தாட்டே கொண்டு வந்தது இவர் தான். ஸோ அப்போ யாரு? அசோக் மேத்தா கமிட்டில தான் பஞ்சாயத்துக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதலா கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இப்போ மாநில அரசு நினைச்ச உடனே எப்படி மத்திய அரசு மாநில அரசு வந்து ஆர்டிகல் 356 365 கீழே வந்து மாநில அரசை வந்து மாத்துறாங்களோ, அந்த நெருக்கடி நிலையை கொண்டு வராங்களோ, அதே மாதிரி இங்க வந்து இவங்க நினைச்சாலாம் மாத்திடக்கூடாது, ஒருவேளை மாத்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள அடுத்த தேர்தல் வந்து நடத்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, எஸ்சி எஸ்டினருக்கு, ஓகேவா, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் இதுல வந்து பேசுறாங்க. ஓகேவா?
ஸோ ரொம்ப முக்கியமான ஒவ்வொரு பாயிண்ட். ஓகே, ஸோ முக்கியமா 2 அடுக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது நாட் சோ இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் பாத்துக்கோங்க. அரசியல் கட்சிகளுடைய பங்கேற்பு இருக்குன்னு சொல்றாரு. வரி விதிப்பு, டாக்ஸ் போடுறது, ஓகேவா, சோ தணிக்கை பண்றது, ஓகேவா, ஆடிட்டிங் பண்றது, நீதித்துவம், இதெல்லாம் வந்து பெற்ற அமைப்பா இருக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் அதிகாரி தான் இந்த இதுக்கான தேர்தலை வந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. பின்னாடி பார்க்கலாம். பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கான்ஸ்டியூஷன்ல இதுவரை நமக்கு இல்லவே இல்லை. இப்ப நமக்கு இப்போ வரை எப்படி போயிட்டு இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வரல இல்லையா. சோ அந்த பல்வந்தராய் மேத்தா கமிட்டியில என்ன சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளவு நாள் போயிட்டு இருக்குது. இப்போ அசோக் மேத்தா வந்து ஒரு 132 பாயிண்ட் சொல்றாரு. அதுல ஒரு பாயிண்டா இதுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஓகேவா. சோ அதுக்கப்புறம் வந்து தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு அப்படின்றதையும் இதுல வந்து சொல்றாங்க. எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா. சோ இப்ப இது போடுறாங்க 1977, ஈஸியா நான் வச்சுக்கலாம். 1957 பில ஆரம்பிக்கும். ஓகேவா, பல்வந்தராய் மேத்தா. அடுத்தது வந்து பிக்கு அப்புறம் ஏக்கு பேரும் 1977, அடுத்த 20 வருஷம் கழிச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது ஆட்டு GVK ராவ் குழு. ஓகேவா, GVK ராவ் கமிட்டி வந்து போடுறாங்க. என்ன போடுறாங்க, GVK ராவ் கமிட்டி வந்து போடுறாங்க. சோ இந்த GVK ராவ் கமிட்டி வந்து எதுக்காக போடுறாங்கன்னா ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்காக. ஓகேவா, ஊரக வளர்ச்சி, ஊரக மேம்பாடு, ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்காக நிர்வாக ஏற்பாடுகளை எல்லாம் மறு ஆய்வு செய்வதற்காக, ஓகேவா, ஒரு மறு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டதான் இது. யாரு வந்து இது நியமிக்கிறாங்க அப்படின்றது முக்கியம். ஓகேவா, திட்டக்குழுவால். ஓகே, சோ இது வந்து யார் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்றது முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து போட்டது கவர்மெண்ட், செகண்ட் போட்டது ஜனதா கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், அடுத்தது ஜனதா கவர்மெண்ட். தேர்ட் ஒன் இந்த GVK ராவ் கமிட்டி வந்து திட்டக்குழு. ஓகேவா, பிளானிங் கமிஷன். ஓகே, திட்டக்குழு வந்து யாரு நமக்கு, பிளானிங் கமிஷன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன சார் பிளானிங் கமிஷன், NDSC நேஷனல் டெவலப்மெண்ட் கமிஷன் எல்லாம் சொன்னீங்களே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கவலைப்பட வேணாம், எக்கனாமிக்ல கிளியரா பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க, பிளானிங் கமிஷன்னா இந்தியாவுக்கான பிளானை வந்து வகுத்து தரவங்க. இப்போ நிதி ஆயோக்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அதுதான். இப்போ வந்து இந்த ஊரக மேம்பாடு, ஊரக வளர்ச்சி, ரூரல் லெவல்ல எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கும், இந்த வறுமை ஒழிப்பு பற்றி அந்த டைம்ல அதிகமா பேசுறாங்க. ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டங்களுக்காக இந்த நிர்வாக வசதிகளை பரிந்துரைக்கிறதுக்காக GVK ராவ் குழு வந்து அமைக்கிறாங்க 1985ல. ஓகேவா, 1985ல யார் அமைக்கிறாங்க, பை பிளானிங் கமிஷன். ஓகேவா, சோ பிளானிங் கமிஷனால வந்து அமைக்கப்படுது. எதுக்காக, முக்கியமா ஒரு மறு ஆய்வு குழு. ஓகேவா, இது என்னது, ஒரு மறு ஆய்வு. மறு ஆய்வுனா ஏற்கனவே இருக்குது, அதை வந்து மறுபடியும் ஆய்வு செஞ்சு இது பண்றது, புதுசா பண்றதுக்கு இல்லை, இருக்கிறத திரும்ப ஆய்வு செய்யுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த குழு வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைனலா இதோட இது ஒரு வேர் இல்லாத புல் மாதிரி இருக்குது. ஓகேவா, ஒரு புல் வெளியே தெரியுது, ஆனா அது வேறு இல்லை. வேறு இல்லை என்ன ஆகும், அது ரொம்ப நாள் நிக்காது, சீக்கிரமா பட்டு போயிடும். ஓகேவா, வெளியே பார்க்க தான் நல்லா இருக்குதா, நான் உண்மையிலேயே இது வந்து ஸ்ட்ராங்கா இல்லை, ஈஸியா பிடுங்கி எரிஞ்சிடலாம், இல்ல ஈஸியா அது வந்து வாடி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த கமிட்டி வந்து சொல்றாங்க. ஓகேவா, சோ இப்ப என்ன சொல்றது, அந்த வளர்ச்சி செயல்முறை எல்லாமே படிப்படியா ஒரு அதிகார மையத்தை நோக்கி போயிருச்சு. ஓகேவா, ஒரு மக்களாட்சி தன்மை இல்லாம அதிகார மையத்தை நோக்கி போயிருச்சு. இப்போ வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான கான்செப்ட்ல வந்து போயிடுச்சு. அப்போ வந்து பஞ்சாயத்து ராஜை ஏற்படுத்துறதுக்கான நோக்கமே இல்லாம போயிடுச்சு. பஞ்சாயத்து ராஜை எதுக்காக ஏற்படுத்தணும், ஜனநாயக பரவலாக்கல், மக்களாட்சி பரவலாக்கலுக்கு தான் நம்ம வந்து ஏற்படுத்தணும். ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லாமே வந்து அதிகாரிகள் கையில இருக்குது. ஓகேவா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜனநாயக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கையில இல்ல அப்படின்ற நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வராரு. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா வேறு இல்லாத புல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா, ஸோ அப்ப அந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வலுப்படுத்துறதுக்கும் புத்துயிர் பெறதுக்கும் ஸோ கீழ்கண்ட பரிந்துரைகளை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா முக்கியமாட்டு சில பரிந்துரைகள், முக்கியமான பரிந்துரைகள் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜில்லா பரிஷத் தான் முதன்மை அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, ஜில்லா பரிஷத் அப்படின்றது மாவட்ட அளவுல, அப்படிதான் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஜில்லா அப்படின்றது மாவட்டம் அப்படிதானே. ஸோ அப்போ மாவட்ட அளவுல உள்ள ஜில்லா பரிஷத் தான் ஸோ இதுல வந்து முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை அமைப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுது. ஓகேவா, ஸோ ஒரு திட்டமிடுதலுக்கும் ஒரு பிளானிங்க்கும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு மேம்பாட்டுக்குமான சரியான அழகு எதுவாக இருக்க முடியும்னா ஒரு மாவட்டமாக தான் இருக்க முடியும். ஓகேவா, ஸோ அதனால அந்த மட்டத்துல கையாளக்கூடிய எல்லா திட்டங்களையும் நிர்வகிக்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ மாவட்டம் அப்படின்றது ஒரு அழகு. ஸோ அதுக்கு கீழே நம்ம போவோம். அப்போ அந்த
அமைப்பு ஜில்லா பரிஷத் தான் இந்த எல்லா விஷயங்களையும் பாத்துக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஓகேவா? அப்போ என்ன சொல்றாரு, ஜில்லா பரிஷத் தான் முதன்மையான அமைப்பா இருக்கணும். அந்த ஜில்லா பரிஷத் ஒரு மாவட்ட அளவுல இதுதான் ஹெட்டா இருக்கணும், அது கீழே தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. ஓகேவா? நம்ம இதுவரை பார்த்தா ரிவர்ஸ் ஆர்டர்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ வில்லேஜ் லெவல் இருக்கணும், பிளாக் லெவல்ல இருக்கணும், அடுத்தது அதுக்கு மேல வந்து இது இருக்கணும். ஓகேவா? இவங்க மேல இருந்தாலும் இவங்க வந்து என்னவா இருந்தாங்க ஃபர்ஸ்ட், வெறுமனே ஒரு ஆலோசனை குழுவா தான் இருந்தாங்க. அப்படிதானே? பல்வந்த்ராய் மெஹ்தா கமிட்டியில வந்து அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி ஜில்லா பரிஷத் ஒரு ஆலோசனை குழு தான். ஓகேவா? ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி, இப்படி இப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்காம போலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்றாரு இவர் ஜிவி.கே. ராவ், ஜில்லா பரிஷத் வந்து முதன்மை அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ மாநிலத்துல சில திட்டங்களை மாவட்ட அளவில் மாற்றம் செய்யணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாமே ஒரு மாநிலம் தான் பண்ணணும், எம்எல்ஏயோட இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்லாம மாவட்டத்தோட கண்ட்ரோல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ தட் மீன் என்ன சொல்றது, ஜில்லா பரிஷத் தான் முக்கியமானது. ஓகேவா? அப்ப கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை திட்டமிடுறது, செயல்படுத்துறது, கண்காணித்தல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழ் மட்டத்தில் உள்ள மாவட்டத்திற்கு முக்கிய பங்கு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாநிலம் தான் எல்லாத்தையும் வந்து பண்ணணும் அப்படின்னு இல்லாம இவங்க கையில கொடுக்கணும். அப்போ இந்த விஷயம் இல்லாம போயிருக்குது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட மேம்பாட்டு ஆணையம் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும். ஓகேவா? சோ எதுக்காக, இந்த பரவலாக்கப்பட்ட மாவட்ட திட்டமிடலுக்காக, சோ பக்காவா இந்த விஷயத்த வந்து பண்றதுக்காக என்ன பண்ண சொல்றாங்க, மாவட்ட மேம்பாட்டு ஆணையம். சோ மாவட்ட மேம்பாட்டு ஆணையத்தோட தலைவரா வந்து மாவட்ட வளர்ச்சி ஆணையர். ஓகேவா? அதாவது மாவட்ட வளர்ச்சி ஆணையர் சோ அப்படின்ற ஒரு பதவியும் வந்து உருவாக்கப்படணும். மாவட்ட மேம்பாட்டு ஆணையம், அந்த மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அப்படின்ற ஒரு பதவியும் வந்து உருவாக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜில்லா பரிஷத்துடைய தலைமை அதிகாரியாக இருப்பாரு. ஓகே, சோ இவர் தான் வந்து இந்த வளர்ச்சி துறைகளுக்கு எல்லாமே என்னென்ன மேம்பாட்டு டெவலப்மெண்ட் கவுன்சில் எல்லாம் செட் பண்றாரோ அதுக்கெல்லாம் வந்து தலைவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்ப ஜிவி.கே. ராவ் கமிட்டி வந்து லாஸ்டா தேர்தல்கள் வந்து முறையா வந்து நடத்தப்படணும். என்ன பார்த்தா அந்த டைம்ல கொஞ்சம் எலெக்ஷன் எல்லாம் கரெக்டா நடந்திருக்காது, தாமதமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலேயே அந்த அமைப்புகள் எல்லாம் சிதறி இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனும் ஒழுங்கா நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்ல. இந்த மூணு பாருங்க, இவர் சொல்றதுல ஜில்லா பரிஷத் தான் முதன்மையான அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மாநிலத்தினுடைய சில திட்டங்களை வந்து மாவட்ட அளவில் செயல்படுறதுக்கான, ஓகேவா, சோ அவங்கதான் எல்லாம் வந்து கண்காணிக்கிறது, திட்டமிடுதல், செயல்படுத்தல், இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அப்படின்ற ஒரு பதவியை உருவாக்கி மாவட்ட மேம்பாட்டு ஆணையம் அப்படின்ற ஒன்னும் உருவாக்கப்படணும் அப்படின்றும் சொல்றாரு. ஓகேவா? சோ இது வந்து ஜிவி.கே. ராவ் கமிட்டி 77க்கு அப்புறம் ஒரு 7 கூட்டிக்கோங்க, 85ல பிளானிங் கமிஷனால அமைக்கப்படுது. ஓகே, ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா கலெக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ளோல போயிருக்கும். அதாவது மாவட்ட கலெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத் தலைவராக இருப்பார்ன்ற மாதிரி போயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஒரு ஆணையர் வந்து இதுக்கு உருவாக்குற மாதிரியான சூழ்நிலை வந்துருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்.எம். சிங்வி குழு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே 1986. ஸோ 1986ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் இருக்கும். ஸோ ராஜீவ்காந்தி கவர்மெண்டால வந்து அமைக்கப்படுது. ஓகேவா? ராஜீவ்காந்தி அரசோட தலைமையில எல்.எம். சிங்வி தலைமையில. ஸோ இது வந்து எதுக்காகனா மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டு நோக்கில் பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? மக்களாட்சி, ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சிக்கான பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுடைய மறுமலர்ச்சி. ஓகேவா? மறுமலர்ச்சினா மறு ஊக்கமளிக்கும் நோக்கில். அகைன் வந்து 85ல வந்து பிளானிங் கமிஷன் பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒண்ணு பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மறு ஊக்கமளிக்கக்கூடிய நோக்கில் வந்து, அதாவது இந்த லோக்கல் பாடிக்கு வந்து மறு ஊக்கமளிக்கும் நோக்கில் என்ன பண்றாங்க, இது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அரசியலமைப்பு ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஓகேவா? ஸோ அகைன் வந்து ஃபர்ஸ்ட் அசோக் மெஹ்தா சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஆழமா வலியுறுத்துறாரு. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் வந்து அரசியல் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அரசியல் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமானது. சோ என்ன சொல்றாரு, அப்ப இதுக்காக அரசியலமைப்பு சட்டத்துல புதுசாட்டு ஒரு பாட்டை வந்து நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய ஒருமைப்பாடு எல்லாத்தையும் நியாயமாட்டு, அதான் அவங்களுடைய தேர்தலை வந்து உறுதி செய்யறது, அவங்களுக்கு என்னென்ன ஃப்ரீடம்லாம் இருக்குன்னு சொல்றது. ஸோ இப்படி எல்லாத்தையுமே
நம்ம அதுல பரிந்துரை பண்ணி இந்த மாதிரி பண்ணணும், ஒரு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதான் இந்திய அரசியலமைப்பில் அதுக்கு ஒரு பகுதியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கிராமத்தின் குழுக்களுக்கு நியாய பஞ்சாயத்து நிறுவப்பட வேண்டும். ஓகேவா? நியாய பஞ்சாயத்து அப்படின்னா ஒரு சின்ன கோர்ட்டு மாதிரி. ஓகேவா? நம்ம ஊர்ல நாட்டாமை தீர்ப்பு சொல்லுவார்ல, பஞ்சாயத்து குளிச்சு அப்படின்ற மாதிரி. சோ அதுதான். ஓகேவா? நியாய பஞ்சாயத்துகள் நிறுவப்படணும். நியாயம் அப்படின்னா நீதி. ஓகேவா? நியாய பஞ்சாயத்துகள் நிறுவப்படணும். ஸோ ஹிந்தி வேர்டு, சான்ஸ்கிரிட்டோட இதுதான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிக நிதி வளங்களை கொண்டிருக்க வேண்டும். எப்படி கொண்டிருக்க முடியும்? ஸோ அப்போ அதுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான இதெல்லாம் சொல்றாரு. ஓகேவா? அப்ப என்னெல்லாம் சொல்றாரு எல்எம் சிங்வி? முக்கியமானது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அரசியலமைப்புல அங்கீகரிக்கப்படணும். அதுக்கு புதுசா ஒரு பாட்டை சேர்த்து அந்த பாட்டுல அவங்களோட சுதந்திரம் என்ன, அவங்களோட தேர்தல் எப்படி நடைபெறும், அவங்களுடைய அதிகாரம், அமைப்பு, மேம்பாட்டுக்கு என்ன, எல்லாமே தெளிவா நம்ம எழுதிடணும் அப்படின்னு சொல்றாங்க. கிராமத்தின் குழுக்கள் சேர்த்து நியாய பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிக நிதி வளங்களை வழங்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நமக்கு தூங்கோன் கமிட்டி. ஓகேவா? சோ 85, 86 முடிஞ்சு 88, 80 மூணாவது வருது. 1988 தூங்கோன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வராங்க. ஓகேவா? தூங்கான் கமிட்டி, தூங்கோன் கமிட்டி இப்படின்னு சொல்லுவாங்க. சோ தூங்கான் கமிட்டி, நம்ம தூங்கோன் கமிட்டி வச்சுக்கலாமா? 1988 எதுக்காக இது அகைன் பாத்தீங்கன்னா மாவட்ட திட்டமிடுதலுக்காக. ஓகேவா? மாவட்ட, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பிளானிங்காக. ஓகேவா? எதுக்காக? மாவட்டத்துல அரசியல் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை ஆய்வு செய்வதற்காக பி.கே. துங்கோன் அவருடைய தலைமையில ஒரு குழு கொண்டு வராங்க. ஓகேவா? சோ இந்த குழு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிந்துரைகளை சொல்றாங்க. ஓகே. சோ மாவட்ட திட்டமிடுதலுக்காக மாவட்டத்தின் அரசியல் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை ஆய்வு செய்திட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பண்றதுக்காக துங்கோன் கமிட்டி அமைக்கிறாங்க. ஸோ இவங்க நிறைய ரிப்போர்ட், நிறைய பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் அரசியலமைப்பு ரீதியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான். ஓகேவா? அரசியலமைப்பால அங்கீகரிக்கப்பட்ட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் துங்கோனும் வலியுறுத்துறாரு. ஓகேவா? சோ அகைன் இவர் பாத்தீங்கன்னா 3 அடுக்கு முறை அப்படின்ற இதை கொண்டு வராரு. ஓகேவா? சோ இவர் பாத்தீங்கன்னா 3 டயர், 3 அடுக்கு முறை அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. சோ கிராமம், ஸோ 3 அடுக்கு முறை அப்படி இருக்கும். ஸோ கீழே கிராம லெவல்ல வில்லேஜ் பஞ்சாயத்து, அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது கிராமம் பிளாக் தொகுதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து, நம்ம யார் சொன்னா இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்தை ஃபர்ஸ்ட் பல்வந்தராய் மேத்தா சொன்னாரு அப்படிதானே? சோ பல்வந்தராய் சொல்லியிருப்பாரு. சோ அதே மாதிரி இவரும் அகைன் சொல்றாரு. சோ இதோடைய மையமா எது இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜில்லா பரிஷத் தான் இருக்கணும். ஸோ ஜில்லா பரிஷத் தான் மாவட்ட லெவல் தான் இந்த ஒரு மையமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஓகேவா? அப்போ இந்த ஒரு மாவட்டத்துல அந்த பிளானிங்கும் அந்த மேம்பாடும், ஓகேவா, பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே, திட்டமிடுதலும் டெவலப்மெண்ட் மேம்பாடும் தான் ஃபுல்லாவே. ஸோ முக்கியமையாட்டு இந்த மாநில அளவுல தான் மாவட்ட அளவுல தான் செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, ஒவ்வொரு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கும் ஒரு நிரந்தர பணிக்காலமாக 5 ஆண்டுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ 5 ஆண்டுகள் நிரந்தர பணிக்காலமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ நிலையா ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஸோ 5 இவங்க இந்த வருஷம் வராங்கன்னா 5 வருஷம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த முக்கியமானது. ஸோ வேற என்ன சொல்றாருன்னா அரசியல் அமைப்புல ஒரு விரிவான பகுதி உருவாக்கப்பட்டு இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இவரும் பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்படுறது மட்டும் இல்லாம தெளிவா நமக்கு ஒரு பகுதி கிரியேட் பண்ணி அதுல இதோட எல்லா டீட்டெயிலையும் எழுதி வைக்கணும் அப்படின்றது சொல்றாரு. ஓகேவா? சோ விரிவான பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதை சேர்க்கணும்னு சொல்றாரு. 3 அடுக்குகளிலும் இடஒதுக்கீடு மக்கள் தொகை அடிப்படையில வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லா லெவல்லயும் நமக்கு ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மாநில நிதி ஆணையம் நிறுவப்பட வேண்டும். ஓகேவா? எப்படி நமக்கு நேஷனல் லெவல்ல இந்தியா லெவல்ல ஒரு நிதி ஆணையம் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு நிதி ஆணையம் நிறுவப்படணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது என்ன பண்ணுவாங்க, இந்த மாநில நிதி ஆணையம் தான் நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம், நம்ம தேர்தல் ஆணையம் பக்கமும் பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலங்களுக்கான தேர்தலையும் இந்தியாவுக்கான மக்களவை தேர்தலையும் நடத்துது. அதே மாதிரி மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்துது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இந்த மாநில நிதி ஆணையம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு மாநில நிதி ஆணையம் கிடையாது, இதை அமைக்கணும்னு சொல்றாங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம், கண்டிப்பா இதை அமைச்சிருப்பாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. ஓகேவா?
இதுதான் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு, அதாவது லோக்கல் பாடி நிறுவனங்களுக்கு நிதி பகிர்வுக்கான அளவுகோலையும் வழிகாட்டல் எல்லாம் கொடுக்கறது இவங்களா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அகைன் நமக்கு வந்து யார் தான் நம்ம சொல்றோம், இங்க ஜில்லா பரிஷத் தான் இதோடைய அச்சாணியா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஜில்லா பரிஷத் தான் முதன்மையா இருக்கணும்னு சொல்லும் போது அப்ப யார் ஆட்டோமேட்டிக்கா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் ஜில்லா பரிஷத்துடைய முதன்மை நிர்வாக அலுவலராக வந்து விளங்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, அவருக்கு வேற என்ன ரோல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, அப்ப உங்க பாருங்க நிறைய முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட், ஜில்லா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பானது அரசியல் அமைப்பால அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜில்லா பரிஷத் தான் இதோடைய முக்கிய அச்சாணியாட்டு, ஸோ மைய பாயிண்ட் சென்டர் ஆஃப் த இதாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அதை சுற்றி தான் எல்லாரும் இயங்குற மாதிரி இருக்கணும். அச்சாணினா புரியுது இல்லையா? ஸோ டயருக்கு எப்படி வந்து அச்சாணி இருக்கும், ஒரு சக்கரத்துக்கு அச்சாணி மாதிரி. ஓகேவா, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இது, அது இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அதான் மையப்புள்ளி அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் ஜில்லா பரிஷத்துடைய முதன்மை நிர்வாக அலுவலராக இருப்பாரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தர பணிக்காலம் 5 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா முக்கியமானது நிதி ஆணையம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன். ஓகேவா, ரிசர்வேஷன், நிதி ஆணையம், பிக்சட் டென்யூர் காலம் எல்லாமே நமக்கு இருக்கும். இது எல்லாமே இந்த யாருடைய இதை சொல்லிருப்பாங்கன்னா எல்எம் சிங்கில சொல்லிருப்பாங்க. லாஸ்டா 1988ல அடுத்த வருஷமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்கில் குழு வந்து கொண்டு வராங்க 1988. ஓகேவா, ஸோ இதான் வந்து கடைசி குழு. அப்போ காட்கில் குழுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு VN காட்கில் தலைமையில அகைன் காங்கிரஸ் கட்சியால தான் இது வந்து அமைக்கப்படுது. ஸோ காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை மற்றும் திட்டங்களுக்காக வந்து அமைக்கிறாங்க. எப்படி ஒரு சிறந்த பஞ்சாயத்தை செமையா டெவலப் பண்ணி கொண்டு வரலாம். ஓகேவா, ஸோ அப்படின்றதுக்காக அமைக்கப்படுது. அப்போ இவங்க வந்து சில பரிந்துரைகள் சொல்றாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து டெவலப் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ண சொல்றீங்க, அதை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, என்ன பண்ணணும், அரசியலமைப்பு அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3 அடுக்கு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க, பெஸ்டா இருக்கும். கிராம லெவல்ல, தொகுதி லெவல்ல, மாவட்ட லெவல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராமம், உங்க ஊர் வச்சுக்கோங்க, இல்லை உங்க ஊர் பக்கத்து ஊர் சேர்த்து ஒரு ஊரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொகுதி லெவல்ல ஒரு 15,000 இருந்து 20,000 வந்தா தொகுதி லெவல். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாவட்ட லெவல்ல இந்த மாதிரி 3 அடுக்கு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி 5 வருஷம் வந்து பதவி காலமா வந்து நிர்ணயிங்க. அதுக்கப்புறமா எல்லா நிலையிலுமே நேரடியா தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஸ்கீம் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் பெண்களுக்கான எக்ஸ்ட்ரா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும், SC ST மற்றும் பெண்கள். ஓகேவா, கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரி விதிக்கிறதுக்கு, வரி வசூல் பண்றதுக்கு, வரி டாக்ஸ் போடுறதுக்கும் போட்டு டாக்ஸை இவங்க கலெக்ட் பண்றதுக்கும் அதிகாரம் கொடுங்க, இவங்க கையில காசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி மாநில நிதி ஆணையமும் மாநில தேர்தல் ஆணையமும் பண்ணுங்க. ஸோ மாநில நிதி ஒதுக்கீடு பண்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்றதுக்கு மாநில நிதி ஆணையம், இதுக்கான தேர்தலை நடத்துறதுக்கு மாநில தேர்தல் ஆணையம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு இதுக்கு ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும். ஓகேவா, அப்போ இதுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கணும் இந்த இதுக்கெல்லாமே, அப்பதான் அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வராங்கன்னா ஒரு மசோதா ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஓகேவா, ஒரு மசோதா ஒன்று வந்து இதை பேஸ் பண்ணி நமக்கு கிரியேட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் இதோடைய வரலாறு. இதுக்கப்புறம் எப்படி அது வந்து கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கப்படுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, கவர்மெண்ட், நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, யார் இருப்பாங்க, ராஜீவ்காந்தி இருக்கிறார் பிரதமராட்டு. அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பில் பாஸ் பண்ணணும். அப்போ ஒரு பில்லை வந்து ரெடி பண்ணணும், ஒரு மசோதாவை வந்து ரெடி பண்ணணும், சட்ட முன்வரைவை ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்றாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அங்க இவ்வளவு நேரம் மெதுவா கொஞ்சமா டெவலப் ஆகி பார்த்ததுதான் நம்ம மொத்தமா பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்றலாமா? ஸோ நம்ம ஃபாஸ்ட் பார்க்காம ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்றாங்க, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அடுத்தது அசோக் மேத்தா கமிட்டி. ஓகேவா, ஸோ அசோக் மேத்தா முடிஞ்சதுக்கு அப்புறமா 3ஆவதா நமக்கு வந்து அசோக் மேத்தாக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் கேப்லயே அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் 2க்கும் வந்து 20 வருஷம் கேப். ஃபர்ஸ்ட் என்னது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. ரெண்டாவது என்னது நமக்கு பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி 1977. அடுத்தது 85ல யார் அமைப்பாங்க, பிளானிங் கமிஷனால ஒண்ணு அமைப்பாங்க, அப்படிதானே? ஸோ அந்த பிளானிங் கமிஷனால அமைக்கப்படுறதுதான் GVK ராவ் கமிட்டி. ஓகேவா, ஸோ பிளானிங் கமிஷனால அமைக்கப்படுறது GVK ராவ் கமிட்டி. எப்படி சார் ஞாபகம், ஆட்டோமேட்டிக்காவே ஞாபகம் இருந்துட்டு நான் வந்து பிளானிங் ஜில முடியுது, GVK ராவ் கமிட்டி அப்படின்ற மாதிரி நான் வச்சுப்பேன். ஓகேவா, ஸோ பிளானிங் கமிஷனால GVK ராவ் கமிட்டி 85ல அமைக்கிறாங்க. ஸோ 86ல வந்து பாத்தீங்கன்னா LM சிங்வி. ஓகேவா,
ஸோ அவருடைய தலைமையில ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தூங்கோன் கமிட்டி, அதுக்கப்புறம் காட்கில் கமிட்டி. ஓகேவா? ஸோ தூங்கி முடிச்சோன்னா எந்திச்சு பார்த்தா கார்கில்னு ஒரு போர் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த போர் அப்படின்ற மாதிரி. ஸோ காட்கில் கமிட்டி கடைசியா. ஓகேவா? ஸோ தூங்கிட்டு எந்திச்சு பார்த்தா எல்எம் சிங்வி தூங்கிட்டு எந்திச்சு பார்த்தா என்னவா இருக்குது, அங்க வந்து போர் நடந்துட்டு இருக்குது, கார்கில் போர் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிஏன்னு தான் நான் வச்சுக்கோங்க. பெருசாவும் ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா திரும்ப திரும்ப 2-3 டைம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ இயர் முக்கியம். அகைன் நான் ஒன்று சொல்றேன், இயர் முக்கியம், பரிந்துரைகள் முக்கியம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பரிந்துரைகள் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்த் ராய் மேதா கமிட்டி. ஓகே, சேர்ந்தே பார்த்துடலாம். ஸோ இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 1957 பல்வந்த் ராய் மேதா கமிட்டி. அதுக்கு முன்னாடி இதோடைய அடிப்படை என்ன? இந்த சமூக அபிவிருத்தி திட்டமும் தேசிய நீட்டிப்பு சேவை தான். இதை ஆய்வு பண்ண போய் தான் நம்ம ஆய்வு பண்ண அமைக்கப்பட்ட குழு தான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி இல்லையா? ஸோ இப்போ 1957. அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி 1977. ஜிவிகே ராவ் கமிட்டி 1985. ஜிவிகே ராவ் கமிட்டி. அடுத்தது எல்எம் சிங்வி 1987. அவரு தூங்குனா 2 வருஷம் தூங்கிட்டாரு. 88. அடுத்து எந்திரிச்சு பார்த்தா 88ல முடிச்சு பாக்குறாரு. உடனே அங்க போரு. ஓகேவா? காட்கில். ஸோ இதுல ஒவ்வொன்றிலையும் முக்கியமா பார்த்துக்கோங்க. இதுல என்ன முக்கியம் பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அரசியல் அமைப்புனால அங்கீகரிக்கப்படணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ யார் சொல்லிருப்பாங்கன்னா அசோக் மேதா கமிட்டிலாம் சொல்லிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றா அப்படியே வந்து மேம்பட்டு கடைசியா காட்கில் குழு வரும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க, வரி விதிக்க வசூலிக்க அதிகாரம் கொடுக்க கேட்டிருப்பாங்க, மாநில நிதி ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் தான் நிறுவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ இதை எப்படி வந்து அரசியல் அமைப்பு மயமாக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அரசியலமைப்பு அங்கீகாரம். இப்போ நமக்கு காட்கில் கமிட்டி கொடுக்கக்கூடிய அந்த இதை வச்சு ஒரு மசோதா ஒன்று வரைவு பண்றாங்க. இப்போ யார் வந்து அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசாங்கம் இருக்காது. ராஜீவ்காந்தி அரசாங்கம், அதாவது காங்கிரஸ் அரசாங்கம், ராஜீவ்காந்தி வந்து பிரதமராக இருக்காரு. ஓகேவா? அப்ப ராஜீவ்காந்தி அரசு வந்து இந்த பஞ்சாயத்து நிறுவனங்கள் எல்லாத்தையும், இந்த பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை வந்து அரசியலமைப்பு மயமா மாத்துறதுக்கு, அதாவது அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்காக, எதுக்காக? அதுக்கு ஒரு அரசியலமைப்புல வந்துட்டாலே அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கும் இல்லையா? ஓகேவா? இது வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் அதோட விட மாட்டாங்க இல்லையா? ஸோ ஒண்ணு. அதுக்கப்புறம் அதை வந்து விரிவா எல்லா இடத்துலயும் பக்காவா செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக 64வது மற்றும் 65வது சட்ட திருத்த மசோதாவை வந்து கொண்டு வராங்க. சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வராங்க. ஸோ 64 வந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன சார் 64, 65 அப்படின்னு பாத்தீங்கன்னா, 64 வந்து நமக்கு வந்து லோக்சபா இது பஞ்சாயத்து ரூரலுக்கானது, அடுத்து வந்து முனிசிபாலிட்டிக்கானது, நகரப்புறத்துக்கானது. ஸோ அப்போ 2 இதாக கொண்டு வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில நிறைவேறும், மாநிலங்களவையில நிறைவேறாது. ஓகேவா? ராஜ்யசபா வந்து அங்கீகரிச்சிருக்காது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்கட்சிகள் வந்து இந்த கூட்டாட்சி அமைப்புல மையப்படுத்துதலை வலுப்படுத்துறதுக்காக, சென்ட்ரல் டீசென்ட்ரலைசேஷன் பண்றதுக்காக அப்படின்ற ஒரு தவறான ஒரு கருத்தை பரப்பி அதை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது ராஜ்யசபா வந்து பாஸ் ஆகாது. ஓகே, ராஜ்யசபா வந்து அவங்க முந்தின கட்சி வந்து நாமினேஷன் இருக்கும், ஸோ பாஸ் ஆகாது. இப்ப விபி சிங் அரசு வந்து 1989 வந்து வராங்க. ஓகேவா? இது வந்து 1989 வந்து பதவி ஏற்கிறாரு நவம்பர்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா தேசிய முன்னணி நேஷனல் கவர்மெண்டா சம்திங் வராங்க, எக்ஸாக்டா மறந்துட்டேன். ஓகே, ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மறுபடியும் வலுப்படுத்துறதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 1990 ஜூன் மாதம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இதை வந்து வலுப்படுத்துறதுக்காக முதல்வர்கள் மாநாடு வந்து நடத்துறாரு. ஓகேவா? இது 2 நாள் நடக்கும். ஆக்சுவலா 2 நாள் வந்து எல்லா மாநில முதல்வர்கள் மாநாடு வந்து நடத்துறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுல அப்ப புதுசா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்த மசோதாவை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அந்த இதுல ஃபைனலா. இதன் விளைவாட்டு 1990 செப்டம்பர்ல, ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 days வந்து என்ன நடக்கும், முதல்வர்கள் மாநாடு நடக்கும். இந்த மாநாட்டோட தீர்மானமாட்டு நமக்கு கடைசியா செப்டம்பர் 1990 அரசியலமைப்பு திருத்த மசோதாவை மக்களவையில வந்து என்ன பண்றாரு, இவரு தாக்கல் பண்றாரு. ஓகேவா? செப்டம்பர்ல தாக்கல் பண்றாரு. ஆனா என்ன பண்ணுதுன்னா இவருடைய ஆட்சி வந்து கவிழ்ந்துருச்சு. ஓகேவா? இப்ப நீங்க சொல்லுங்க, மக்களவையில ஒரு மசோதா இருக்குது, அந்த ஆட்சி வந்து கலைஞ்சிருச்சு. இப்ப அந்த மசோதா என்ன ஆகும், அந்த பில் வந்து என்ன ஆகும், காலாவதியா ஆகிவிடும். அப்படிதானே?
ஸோ படிக்காதவங்க பாராளுமன்றம் தெளிவாக படிச்சுட்டு வாங்க, தெளிவாக படிச்சுட்டு வாங்க, தெளிவாக படிச்சுட்டு வாங்க. எப்படி சட்டம் ஏற்றுறது, மக்களவை கலைந்தால் என்னென்ன நடக்கும், அந்த பில்லோட நிலைமை என்ன ஆகும், எல்லாமே நம்ம விரிவாக பார்த்துருக்கோம், படிச்சுட்டு வாங்க. ஸோ இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களவையில வந்து அறிமுகம் செய்யறாங்க. ஆனா அந்த அரசாங்கம் வந்து என்னாச்சு, கவிழ்ந்துருது. அந்த அரசாங்கம் ஆட்சி இழந்தது. இதனால அது நிறைவேறாமல் போனது. ஏன் அது வந்து ஆட்சி இழந்து எல்லாம் நம்ம வந்து கதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மராவ் அரசு வராங்க. ஓகேவா? அடுத்து வந்து பிரதமர் யாருன்னா நரசிம்மராவ் வராரு. ஓகேவா? ஸோ நரசிம்மராவ் வந்து மறுபடியும் இதை வந்து பரிசீலனை பண்ணாரு. ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் மாற்றி அமைக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் சர்ச்சையா இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நீக்கிட்டு 1991 மக்களவையில கொண்டு வராங்க. ஓகேவா? இவர் எப்ப கொண்டு வர்றாருன்னா, இவர் வந்து 1990 வருவார் நினைக்கிறேன். ஆமா, 90 அவர் வந்து கவிழ்ந்ததுக்கு அப்புறமே இவர் வந்துருவார். 91 டைம்ல வருவாரு. ஸோ 1991 வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1991 என்ன சொல்றது, அந்த பில் வந்து இன்ட்ரோ பண்றாரு எங்க மக்களவையில. ஸோ மக்களவையில வந்து அந்த பில்ல வந்து இன்ட்ரோ பண்றாரு. ஸோ இப்ப சொல்லுங்க, அரசியலமைப்பு திருத்த மசோதா எந்த அவையில வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க, மக்களவையிலையா மாநில அவையிலையா? எந்த அவையிலாலும் இன்ட்ரோ பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. ஃபைனலா 1993 2 அவையிலையும் இது வந்து நிறைவேற்றப்படுது. ஓகேவா? ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20 1993 வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுக்கிறாரு. ஸோ ஒப்புதல் கொடுக்கிறது ஏப்ரல் 24 1993 இருந்து நடைமுறைக்கு வருகிறது. ஓகேவா? 24 இருந்து நமக்கு நடைமுறைக்கு வருகிறது. ஸோ ஃபைனலா இது வந்து பாத்தீங்கன்னா 1992 73வது சட்ட திருத்தமா நமக்கு இது வந்து வருது. ஃபைனலா நமக்கு எப்படி வருது, இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டமாட்டு நமக்கு வந்து வெளிவருது. அப்ப 73வது சட்ட திருத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசுனா, ஊரகம், ரூரல் கவர்மெண்ட், அதாவது ஊரக அரசாங்கம். 74 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி, நகர்ப்புறம். ஓகேவா? அர்பன். ஓகே, இப்படிதான். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து யாரு கொண்டு வராங்க, ராஜீவ் காந்தி கொண்டு வராரு, மாநிலங்கள்ல ஃபெயில் ஆயிருது. அதுக்கப்புறமா விபி சிங் கொண்டு வராரு, அது என்ன ஆகுது, விபி சிங் வந்து ஆட்சி கலைஞ்சு போயிருது. அடுத்து நரசிம்மராவ் எடுத்து வராரு, அது வந்து பாஸ் பண்ணப்பட்டு 93 இருந்து நடைமுறைக்கு வருது. ஸோ 92 இந்த பில் பாஸ் பண்ணனால அது 92 தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இப்போ என்னென்னலாம் இதுல கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்துல? 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்ன சொல்லுது? இப்ப 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்னெல்லாம் சொல்லுதுன்னா, நீங்க ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லுவீங்க இல்லையா? டிபிஎஸ்பில இதெல்லாம் பண்ணாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இதெல்லாம் பண்ணாங்க, பிரியாம்பிள் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே மாதிரி 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல நமக்கு இதுவரை 8 பகுதிகள்லாம் இருந்துச்சு. 9வது 9, 10 வந்துடுறாங்க. 10 வந்து நமக்கு 1985 52nd அமெண்ட்மெண்ட் வந்துடும். இது 9ல 11 அப்படிதானே? கேஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். சாரி, பார்ட் 9 தான், பகுதி தான். ஐயோ சாரி. ஸோ பகுதி 9 தான். இது வந்து ஷெட்யூல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11. ஓகே, ஸோ நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ வெரி சாரி. ஸோ பகுதி வந்து நமக்கு வந்து 9 தான். ஓகேவா? ஸோ பின்னாடி பார்க்கலாம். ஸோ பகுதி 9ல நமக்கு வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகே, ஸோ பகுதி 9 வந்து திருத்தம் பண்றாங்க. அங்கேயும் ஒரு சில வந்து சேர்த்துக்கிறாங்க. பகுதி 9ல இது 9A அது. ஓகேவா? 9Bல ஒன்று சேர்த்திருப்பாங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். கோஆபரேட்டிவ் சொசைட்டி எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்டிகல் 243 இருந்து 243O வரை நமக்கு இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னலாம் திருத்தம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராம சபா 3 அடுக்கு முறையை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ பகுதி 9 வந்து சேர்க்கிறாங்க. இந்த பகுதியை வந்து பஞ்சாயத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? பஞ்சாயத்துகள் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு ஆர்டிகல் 243 இருந்து 243A, BCD அப் டு O வரை விதிகளை வந்து வகுக்கிறாங்க. ஓகேவா? மேலும் இந்த சட்டத்துல வந்து அரசியலமைப்புல 11வது அட்டவணையும் புதுசா சேர்க்கிறாங்க. அது வரை நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா 8 இருந்துச்சு. 9வது வந்து நமக்கு என்ன சேர்த்தாங்க தெரியும் இல்லையா? ஞாபகப்படுத்தி பாருங்க, என்ன சேர்த்தோம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகே, லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ மெயினாக லேண்ட் ரிஃபார்ம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், எல் ஃபார் லேண்ட், டி ஃபார்
டிஃபெக்ஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10வது. 11 வந்து பிஎம், பி ஃபார் பஞ்சாயத்து, எம் ஃபார் முனிசிபாலிட்டி. ஓகேவா? ஸோ 11 12. அப்போ 11வது அட்டவணையாட்டு நமக்கு என்ன சேர்த்துக்கிறாங்க? பஞ்சாயத்து ராஜ் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துகளுக்கு 29 செயல்பாடுகள் பொருட்கள் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ வந்து நமக்கு லாஸ்டா 11th அட்டவணையில இதை வந்து சேர்த்துக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடிக்கடி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 29 செயல்பாடுகள் வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை எதில் சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 243G சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஆர்டிகல் 243 இருந்து 243O வரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் வருது. அதுக்கப்புறமா அடுத்துல இருந்து நம்ம கண்டினியூ ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி வருது. ஓகேவா? ஸோ நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த அட்டவணை 11, அதாவது ஷெட்யூல் 11ல பகுதி 9ல நமக்கு என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் முக்கியமானது 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபைனல் நமக்கு வந்து காட்கில் என்ன சொன்னாரோ அதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து துறையில பஞ்சாயத்துல இருந்து கிராம அளவுல, ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல. ஓகேவா? கிராமம், பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு ஒன்றியம், பல ஒன்றியங்கள், அப்புறம் வந்து மாவட்டம். ஸோ இந்த மாதிரி 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை. ஓகேவா? ஸோ கிராம லெவலில் நமக்கு வந்து ஊராட்சி இருக்கும். ஸோ அந்த ஊராட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றியம் இருக்கும், ஊராட்சி ஒன்றியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவட்ட அளவில் மாவட்ட அளவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 இதாக இருக்கும். ஸோ பஞ்சாயத்து ராஜோடைய அடிப்படை அமைப்பு அப்படின்னா கிராம சபை. ஸோ கிராம சபை தான் ஒரு பஞ்சாயத்துடைய அடிப்படை அலகு இல்லை அடிப்படை அமைப்பாக வந்து செயல்படும். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் அங்கதான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உண்மையான ஒரு ஜனநாயகமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கிராம அளவுல வந்து பஞ்சாயத்து பகுதிக்குள்ள வந்து ஒரு கிராமத்தினர் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட நபர்களை கொண்டு ஒரு அமைப்பா இருக்கதான் இந்த கிராம பஞ்சாயத்து அப்படின்றது. ஸோ இதுல வந்து நமக்கு பார்க்கும்போது நமக்கு முக்கியமானது 3 அடுக்கு முறை. ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராம சபை அப்படின்ற நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் லெவல்ல நமக்கு இருக்குது. ஸோ 3 அடுக்கு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது வந்து முக்கியமானது 3 tier கவர்மெண்ட். ஸோ இவங்க சொன்ன அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஃபைனல் வந்து பண்ணியும் முடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது இவங்களுடைய பதவி காலம் என்ன? 5 ஆண்டுகள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல வந்தது தான். ஸோ பதவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஸோ இந்த உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிராம லெவல்லையும் இடைநிலை லெவல்லையும் மாவட்ட லெவல்லையும் உள்ள எல்லாருக்குமே நேரடியாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேவா? சரி, அந்த இடைநிலையிலையும் பஞ்சாயத்திலையும் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேவா? ஆனா வார்டு மாதிரி பிரிச்சிருப்பாங்க, அங்க வந்து நேரடி தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர்கள் மக்களால நேரடியாட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 லெவல்லையுமே உறுப்பினர்கள் வந்து நேரடியாகவும், மேல் லெவல்ல அதாவது ஒன்றிய லெவல்லையும் மாவட்ட லெவல்லையும் அந்த உறுப்பினர்களால தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ அப்படிதான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்தும் மாறுபடும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா தலைவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. யாரால? நேரடி தேர்தல் அப்படின்றதே கிடையாது. இவங்க ஸோ அதை வந்து மாற்றுவாங்க. முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து சென்னை மாநகராட்சிக்கு வந்து மேயர் இப்போ பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தேர்தல் நடந்துச்சு. முன்னாடி வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி தேர்தல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைமுக தேர்தல், இங்க உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. முன்னாடி மேயர் வந்து நேரடி நிற்பாங்க, மேயருக்கு தனியா வந்து ஓட் போடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து வந்து மாறுபடும். அதனால இதுல வந்து பெரிய இதாக தீர்க்க மாட்டாங்க. ஃபைன். ஓகே, ஸோ என்ன தகுதி? நம்ம இதுவரை நம்ம நிறைய ஏஜ் பார்த்துருக்கோம். குடியரசுத் தலைவருக்கு 35 அப்படிதானே? ஸோ குடியரசுத் தலைவருக்கு நமக்கு வந்து 35 வயது வந்து நிரம்பி இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது துணை குடியரசுத் தலைவருக்கும் 35 வயது வந்து நிரம்பி இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் யார் இருக்காங்க? லோக்சபா, அதே மாதிரி மாநில சட்டப்பேரவையில உறுப்பினர்களுக்கு 25 வயது நிரம்பி இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது ராஜ்யசபா இல்லைன்னா மாநில சட்ட மேலவை, அதுல வந்து உறுப்பினராக 30 வயது நிரம்பி இருக்கணும். இங்க லோக்கல் பாடியில 21 வயசு நிரம்பி இருந்தாலே நமக்கு வந்து போதுமானது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அடுத்தது தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டு காலம் முடிவுக்கு முன்னால இல்லைன்னா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டு காலம் முடிவடைக்கு முன்னாலே பண்ணிடணும். ஒருவேளை கலைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது என்ன கலைச்சாங்களோ அதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்திருக்கணும். ஓகேவா? இந்த தேர்தலை வந்து யார் நடத்துவாங்க? மாநில தேர்தல் ஆணையம் வந்து நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா நான் வச்சுக்கோங்க.
உங்களுடைய மாநில சட்டமன்ற தேர்தலையும் மக்களவை நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம் ஒன் அண்ட் ஒன்லி அவங்க கண்டக்ட் பண்ற ஒரே எலெக்ஷன் உள்ளாட்சி எலெக்ஷன். ஓகேவா? மற்ற எலெக்ஷன்ல அவங்க வந்து வேற பணிகளை புரிவாங்க, கண்டக்ட் பண்ணலாம் மாட்டாங்க. ஓகேவா? சோ அப்போ 21 வயசு வந்து நிரம்பியிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு தனி ஒதுக்கீடு இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ஓகேவா? 1/3 வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு. தமிழ்நாடு 50% கொடுக்குது. இதே மாதிரி நிறைய மாநிலங்கள் 50% இடஒதுக்கீடு கொடுக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் சொன்னது 1/3 வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து மாநில தேர்தல் ஆணையம் என்ன நடக்குன்னா, அனைத்து பஞ்சாயத்து, அதாவது லோக்கல் பாடியில் உள்ள எல்லாத்துக்குமே தேர்தலை நடத்துறது இந்த மாநில தேர்தல் ஆணையம் தான். இந்த மாநில தேர்தல் ஆணையரை வந்து யாரு நியமிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் தான் இதை வந்து நியமிப்பாரு. ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா, எப்படி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் நம்ம செய்யறோமோ அதே மாதிரிதான் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்கள பதவி நீக்கம் பண்றது எப்படியோ அதே மாதிரிதான் இவங்களையும் பதவி நீக்கம் வந்து பண்ணுவாங்க. ஸோ எப்படி சார் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஸோ அங்க நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இங்க நம்ம வந்து அதை பற்றி பேச வேணாம். ஜஸ்ட் இப்போ நான் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நம்ம உயர் நீதிமன்றத்துல பற்றி பார்க்கும்போது அங்க தகவல் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். கவலைப்படாது. நான் எது பின்னாடி பார்க்கறேன்னு சொல்றேனோ எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு வந்து எல்லாமே உங்க கையில வந்திருக்கும். நீங்க ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே. ஸோ அடுத்தது நிதி அப்படின்றப்ப இவங்களுக்கு ஃபினான்ஸ் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கான கட்டணங்கள், வரிகள், அபராதங்கள், சுங்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வசூல் பண்ற அதிகாரம். இப்போ வந்து வீட்டு வரி வசூல் பண்றது, ஓகேவா? சொத்து வரி வசூல் பண்றது, தண்ணீருக்கான வரி, ஓகே, அந்த மாதிரிலாம் வசூல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேற்பார்வையிட, திட்டமிட எல்லாருக்குமே நிதி ஆணையம் இருக்குது. ஸோ நிதி ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறது. ஓகேவா? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறது. ஓகே. அப்போ மாநில நிதி ஆணையத்தை நியமனம் பண்றது யாரு? ஆளுநர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி. ஸோ இது நான் கொஞ்சம் ஸ்பீடா போன மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். 3க்கு பஞ்சாயத்து முறை முன்னாடி உள்ள பரிந்துரையில் வந்தது. கிராம அளவு, ஒன்றிய அளவு, மாவட்ட அளவு. ஓகேவா? ஸோ கிராமம், ஒன்றியம், மாவட்டம் அளவுல. ஓகேவா? அப்புறம் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இப்போ நம்ம காமனாவே 5 ஆண்டுகள். ஓகேவா? ஒவ்வொரு நிலையிலுமே எல்லா ஸ்டேஜ்லயுமே தேர்தல் வந்து 5 வருஷம் நிறைவடைந்ததுக்கு முன்னாடியே பண்ணணும். இல்லைன்னா ஒருவேளை கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள நம்ம பண்ணிருக்கணும். 21 வயது வந்து நிரம்பி இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் பெண்களுக்கும் ஒதுக்கீடு இருக்குது. பெண்களுக்கு 1/3 கொடுக்கணும். எல்லாமே ஸ்டேட்டை பொறுத்து மாறுபடும். ஓகேவா? ஆனா இதெல்லாம் கம்பல்சரியா இருக்கணும். இதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்றதான் அங்க விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ தகுதி நீக்கம் எல்லாமே நமக்கு வந்து கொண்டு வரது எல்லாமே சட்டமன்றத்தில் வந்து என்ன கொண்டு வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா? சட்டமன்றம் தான் எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்கிறது. ஃபைன். ஸோ மாநில சட்டமன்றம் என்ன பண்ணணும்னா பஞ்சாயத்துகளை தணிக்கை செய்வதற்கான அமைப்பு வகையை மாநில சட்டமன்றம் தான் உருவாக்கி கொடுக்குது. ஓகேவா? இதுல விதிவிலக்கு பெற்ற சில மாநிலங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல விதிவிலக்கு பெற்ற சில மாநிலங்கள் வந்து இருக்குது. ஸோ என்ன சார் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெசா ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்தெந்த மாநிலம்? நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம். ஓகே. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டவணை பகுதிகள் மற்றும் பழங்குடியின பகுதிகள். அட்டவணை பகுதிகள் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ இந்த நாகாலாந்து, மேகாலயா, மிசோரத்தில் உள்ள அட்டவணை ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் பழங்குடியினருடைய பகுதிகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த பகுதிகள் இந்த மாநிலங்கள் உள்ள அட்டவணை பகுதிகளாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மணிப்பூர்ல வந்து இந்த மலைவாழ் பகுதிகள் இருக்குது. மேற்கு வங்காளத்துல டார்ஜிலிங் மாவட்டம். இது எல்லாமே இதுக்குள்ள வராது. ஓகேவா? ஸோ என்னென்னலாம் வராது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் மற்றும் சில பிற பகுதிகளுக்கு பொருந்தாது. அந்த சில பிற பகுதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாகாலாந்து, மேகாலயா, மிசோரமுக்கு பொருந்தாது. அதுக்கப்புறம் சில பகுதிகளில் அந்த சில மாநிலங்கள்ல அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஷெட்யூல்டு ஏரியாஸ் இருக்கும். அங்கேயும் ட்ரைபல் ஏரியாஸ்லயும் இது வந்து பொருந்தாது. ஏன்னா அங்க வந்து தனி சட்டம் இருக்கும். அவங்களுடைய இதை வந்து செக்யூர் பண்ற மாதிரி தனி சட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் மணிப்பூர்ல உள்ள மலைப்பகுதிகளுக்கு இது வந்து பொருந்தாது. லாஸ்டா மேற்கு வங்காளத்துல டார்ஜிலிங் அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்கு. அங்கேயும் இது வந்து பொருந்தாது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டார்ஜிலிங் கூர்கா கவுன்சில் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அது அந்த கவுன்சில்ல என்ன பண்றாங்களோ அதான் அவங்களுக்கு ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ பாராளுமன்றம் வந்து பாத்தீங்கன்னா 1996 பெசா அப்படின்ற ஒண்ணு வந்து பஞ்சாயத்து ராஜ் எக்ஸ்டென்ஷன் ஆக்ட்னு சொல்லி ஒண்ணு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீட்டிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு
ஓகே. ஸோ இது மட்டும் நான் இது பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க, விரிவாக்கம் பண்ணிருப்பாங்க. அதான் அந்த பெசா ஆக்ட் அப்படின்றது 1996ல வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளியரா? அப்போ விதிவிலக்கு பெற்ற மாநிலங்கள் இருக்கான்னா இருக்குது. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், மற்ற இடத்துல வந்து அட்டவணை பகுதிகள், பழங்குடியின பகுதிகள்லாம் அவங்களுடைய இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதனால மணிப்பூர்ல வந்து மலைவாழ் பகுதிகள், அப்புறம் வந்து மேற்கு வங்காளத்துல டார்ஜிலிங் மாவட்டம், இது எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுல இந்த பெசா ஆக்டுக்குள்ள வேற என்னெல்லாம் நமக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, 20 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை கொண்ட அனைத்து மாநிலங்களிலுமே 3 அடுக்கு பஞ்சாயத்து இருக்கணும் அப்படின்றத ஃபைனலா கொண்டு வந்துட்டாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, அதையும் நமக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் லெவல்ல என்ன இருக்கணும், கிராம சபா அல்லது கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்றது. ஓகேவா? கிராம பஞ்சாயத்து அல்லது கிராம சபா அப்படின்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராம அளவுல இருக்கும். இது எல்லாமே ஈஸியா இருக்கும், உங்களுக்கே புரியும். ஸோ புரியாத மட்டும் நான் வந்து கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த கிராம பஞ்சாயத்துடைய செயல்பாட்டை கண்காணிப்பது தான் இந்த கிராம சபாவுடைய வேலை. ஓகேவா? ஸோ மாநில சட்டமன்றம் எப்படி மாநிலங்களுடைய விஷயம் கண்காணிக்குதோ, அதே மாதிரி ஒரு கிராம அளவுல கிராம பஞ்சாயத்துடைய செயல்பாட்டை இது பண்றதுதான் இந்த கிராம சபாவுடைய வேலை. ஓகே. ஸோ வருஷத்துக்கு 4 முறை கூட்டம் கூட்டப்படுகிறது. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா 2 சேர்த்திருக்காங்க. ஸோ இருந்துதான் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து குடியரசு தினம் ஜனவரி 26ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மே தினம் மே 1ஆம் தேதி, அப்புறம் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, லாஸ்டா வந்து காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. ஓகேவா? ஸோ இந்த நாட்கள்லாம் நமக்கு வந்து இந்த இந்த கிராம சபா கூட்டம் வந்து கூட்டப்படுகிறது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் சமிதி. ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல பஞ்சாயத் சமிதி அப்படின்றது. ஸோ இந்த பஞ்சாயத் சமிதி அப்படின்றது நமக்கு, ஸோ இப்போ இந்த பஞ்சாயத் சமிதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றிய அளவில் அடுத்த லெவல். ஓகே. ஸோ இது கிங் பின் ஆஃப், அதாவது பஞ்சாயத்து முறையோட கிங் பின் அப்படின்னு சொல்றது. ஓகே. அதாவது ஒரு இணைப்பு பாலமா செயல்படுது. எப்படி ஒரு கிராம லெவலுக்கும் மாவட்ட லெவலுக்கும் ஒரு இணைப்பு பாலமா செயல்படுது. ஓகே. நெக்ஸ்ட் லெவல்ல அப்போ ஒன்றிய லெவல் வந்து பஞ்சாயத்து ராஜ் ஒன்றிய அளவுல இருக்கிறது பஞ்சாயத்து சமிதின்னு சொல்லுவோம். எல்லாமே வந்து இங்கிலீஷ் டேம். ஓகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சபான்றது, சமிதின்றது, பரிஷத் அப்படின்றது எல்லாமே வந்து ஹிந்தி வார்த்தைகள். ஸோ இப்போ கிராம பஞ்சாயத்தையும் மாவட்ட பஞ்சாயத்தையும் இணைக்கிற ஒரு இணைப்பு பாலமா வந்து செயல்படுது. ஓகே. ஜில்லா பரிஷத் அப்படின்றது மாவட்ட அளவுல. ஸோ எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அடுத்தது நடைமுறைகள். இது நான் சொன்னேன் ஆல்ரெடி, கட்டாய நடைமுறைகள் இருக்குது, அதே மாதிரி வாலண்டரியா பண்ணது ஒன்று இருக்குது. ஸோ கட்டாயமா நமக்கு என்னன்னா கிராம அளவுல கிராம சபையை வந்து ஏற்படுத்தணும். இது வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 அடுக்கு கிராம லெவல்ல, ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல பஞ்சாயத்துகளை வந்து நிறுவனம் 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடைநிலையிலையும் மாவட்ட அளவுல வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் மட்டும் தான் நடத்தணும். ஓகேவா? இடைநிலையில வந்து பாத்தீங்கன்னா இடைநிலையிலையும் மாவட்ட அளவுலையும் மறைமுக தேர்தல் மட்டும் தான் நமக்கு வந்து தலைவர் பதவிக்கு நடத்தணும். உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்க எல்லாமே நமக்கு வந்து நேரடி தேர்தல் தான். அடுத்தது கிராம லெவல்ல ஒவ்வொரு இது வந்து இந்த 2 கம்பல்சரி. மற்ற விஷயங்கள் எதுனாலும் நமக்கு வந்து எதை பொறுத்து மாறும்னா ஒவ்வொரு மாநிலமும் ஏற்றக்கூடிய சட்டத்தை பொறுத்து மாறும். மாநில சட்டம் ஏற்றுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். அப்போ அதே மாதிரி 3 மட்டங்கள்லயும் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு இருக்கணும். பணிக்காலம் 5 ஆண்டு கண்டிப்பா இருக்கணும். மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம், இது எல்லாமே கம்பல்சரியா இருக்கணும். ஸோ நிதி ஆணையம் தான் எங்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே வந்து மேம்பாட்டுக்காக ஒதுக்குறது, பிளான் பண்றது எல்லாமே பண்றது. அதுக்கப்புறம் வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் இவங்களுக்கான எலெக்ஷன் வந்து நடத்துறது. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா இருக்கணும். அது இல்லாம எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்குறது. ஓகேவா? ஸோ தன்னிச்சையா அவங்க செயல்படுறதுக்கான அதிகாரங்கள் வழங்குறது அந்த மாநிலத்துடைய இஷ்டம். அந்த மாநிலம் வந்து சட்டம் ஏற்றி இந்த இந்த நம்ம கிராம சபைகளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறோம்னா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கான தேர்தல் முறைகளை ஓகேவா தீர்மானிக்கிறதுலையும் அவங்க வந்து சட்டம் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடை வழங்குதல். ஸோ இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து கன்ஃபார்ம். ஸோ பிசிக்கு மற்ற இதுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்குறதுக்கான இது வந்து இதுவும் அந்த மாநில சட்டமன்றத்துடைய கையில தான் இருக்குது. அதே மாதிரி பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நிதி அதிகாரங்களை ஹேண்டில் பண்றதுக்கான விஷயங்களை வழங்குறதும். ஸோ அப்போ பேசிக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே கட்டாயமா இதெல்லாம் பண்ணணும். இங்க பாக்குறது எல்லாமே அந்த மாநில சட்டமன்றங்கள் நினைச்சா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அவங்களுடைய கண்ட்ரோல் தான். ஓகே. அவங்க அதுக்கான சட்டம் ஏற்றி அவங்க பண்ணணும்னா பண்ணிக்கலாமே தவிர, ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது வந்து யாருடைய இதுலயும் இல்லை, கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா
கட்டாய நடைமுறைகள், தன்னார்வ நடைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே. ஓகே, ஸோ இந்த பெசா ஆக்ட் பற்றி நம்ம வந்து கிளியரா பார்த்துடலாம். ஓகேவா, இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆக்ட். ஓகேவா, ஸோ வந்து பகுதி 9ல நமக்கு வந்து சொல்லப்பட்ட விதிகள் எல்லாமே நமக்கு ஷெட்யூல் 5ல வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, ஷெட்யூல் ஏரியாஸ் நமக்கு வந்து அட்டவணை 5 அதுல சொல்லப்பட்ட ஏரியாக்களுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அந்த பகுதிகளுக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வந்து நீட்டிச்சு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஏற்றப்பட்டது தான் இந்த பெசா ஆக்ட் அப்படின்றது. ஓகேவா, ஸோ சிம்பிளான விஷயம் தான். ஸோ இந்த பகுதி 9 பார்ட் 9ல நமக்கு வந்து சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே, ஸோ பார்ட் 9ல வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த 5வது அட்டவணை, அதாவது ஷெட்யூல் 5ல சொல்லப்பட்ட பகுதிகளுக்கு வந்து பொருந்தாது. ஓகேவா, ஸோ அதனால இது வந்து அவங்களுக்கும் கொண்டு வரணுக்காக ஸோ நீட்டிச்சு கொண்டு வந்ததுதான் இந்த பெசா ஆக்ட் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்கள் அந்த 5th ஷெட்யூல்ல இருக்குது. ஓகே, ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ். ஓகேவா, அகைன் இதை வந்து நீங்க எப்படி நினைச்சுன்னா சவுத்ல இருந்து நினைச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இருக்கும். ஓகேவா, ஸோ ஆந்திராவும் தெலுங்கானாவும் இந்த பக்கம் மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் இந்த மூணுமே வந்துடும். சாரி, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் இந்த மூணுமே பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பகுதிகளில் உள்ளதை நீங்க ஈஸியாக வச்சுக்கலாம். இதான் மேப்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் இந்த 3 வந்துடும். அதே மாதிரி இங்க வந்து ஆந்திரா, தெலுங்கானா. ஓகேவா, ஸோ 5 இது நான் வச்சாச்சு. இங்க அதே மாதிரி மத்திய பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ். ஓகேவா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துலேயே சத்தீஸ்கர். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஜார்க்கண்ட். ஓகே, ஸோ இன்னும் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது இல்லையா, ஒடிசா மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ ஒடிசாவை நீங்கள் இங்கேருந்து நான் வச்சுக்கலாம். ஓகேவா, ஆந்திரா, தெலுங்கானா பக்கத்துலேயே நம்ம வந்து ஒடிசாவை நான் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக. ஸோ அப்போ என்னெல்லாம் பார்த்துங்க, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா இந்த 3 ஒரு கேட்டகரி. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் இந்த 3 ஆறாச்சா. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேசம், இங்கே ஜார்க்கண்டு, இங்கே வந்து சத்தீஸ்கர். ஸோ இந்த 4 ஒரு கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 10 வந்து நமக்கு 5வது அட்டவணையில் இருக்கும். ஸோ இந்த 5வது அட்டவணை அதாவது ஷெட்யூல் 5ல நமக்கு இருக்குது. ஸோ இவங்களுக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நமக்கு கொண்டு வரப்பட்டது தான் பெசா ஆக்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இதுல வந்து ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஞாபகம் வச்சாலே போதுமானது. அடுத்தது இந்த 11வது அட்டவணையில ஆர்டிகல் 243Gல பஞ்சாயத்து ராஜுக்கு 29 செயல்பாட்டு அம்சங்கள் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ என்னலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பெருசா ஒன்றும் இல்லை, இதை வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி லைட்டா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் போறதுக்கு லைட்டா பார்த்துட்டு போனாலே போதுமானது. ஓகே, நமக்கு இதான் முக்கியம். எத்தனை அம்சங்கள் சொல்லிருக்காங்க, 29 அம்சங்கள் சொல்லிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் விவசாய விரிவாக்க பணிகள் எல்லாமே இந்த பஞ்சாயத்துக்குள்ள தான் வருது. ஓகேவா, அதே மாதிரி நில மேம்பாடு, நில சீர்திருத்தம், அதை அமல்படுத்துறது, நிலங்களை ஒருங்கிணைத்தல், பாதுகாத்தல், பேணுதல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல் தான். ஓகேவா, நிலம் சார்ந்து விவசாயம் சார்ந்து எல்லாமே இவங்க கண்ட்ரோல் தான் நமக்கு வந்து வருது. சிறிய வகையிலான நீர்ப்பாசனங்கள், இரிகேஷன் விஷயங்கள், நீர் ஆதாரங்களை மேம்படுத்தல், ஸோ குளம், குட்டை, ஏரியெல்லாம் பாக்குறது எல்லாமே இவங்க கண்ட்ரோல் தான். அப்புறம் கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளர்ப்பு, ஓகேவா, சமூக காடுகள், ஓகே, சிறு காடுகளுடைய மூலமான உற்பத்தி எல்லாமே இதெல்லாம் வருது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில்கள், குடிசை தொழில்கள், ஊரக வீட்டு வசதி, குடிநீர், எரிபொருள், கால்நடை தீவனம், ஓகே, சிறிய சிறிய பாலங்கள், ஓகே, அப்புறம் வந்து ஊரக அளவுல மின் விநியோகம், மரபு சாரா எரிசக்தி ஆதாரங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், தொடக்க கல்வி, தொழிற்பயிற்சி, வயது வந்தோர் மற்றும் முறைசாரா கல்வி, நூலகங்கள், கலாச்சார நடவடிக்கைகள், சந்தைகள் மற்றும் கண்காட்சிகள், சுகாதாரம் மற்றும் துப்புரவு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு இல்லையா, மருந்தகங்கள் உட்பட எல்லாமே நமக்கு இதெல்லாம் வரும். குடும்ப நலன், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு, மாற்றுத்திறனாளிகள், உங்களுடைய சமூக நலம், ஓகேவா, பொது சொத்துக்களை நிர்வகித்தல், பொது விநியோக முறை அப்படின்றது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அது என்னது, ரேஷன் கடை. ஓகேவா, ஸோ எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கீழே வரக்கூடியதாக தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ 11வது அட்டவணை வந்து பாத்தீங்கன்னா விதி 243Gல 29 விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து கிளியரா பார்த்துக்கலாம். ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான விதிகள் இதுல வந்து நம்ம முக்கியமான பற்றி சொல்றேன். 243D வந்து இடஒதுக்கீடு பற்றி பேசுது. ஓகேவா, ஆக்சுவலா இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நான் ஏன் வந்து வழக்கமா எல்லாத்தையும் மென்ஷன் பண்ண மாட்டேன், ஏன் மென்ஷன் பண்றேன்னா இப்ப கடந்த சில எக்ஸாம்ல வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி கேட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, முக்கியமான நம்ம பார்க்கலாம், மீதி நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 243ல அதோட என்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க,
அதுக்கப்புறம் ஏ ஃபார் அவை, கிராம அவைன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஊராட்சிகளோட அமைப்பு, அப்புறம் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு முக்கியமானது 243D. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜி நான் வச்சுக்கோங்க. ஸோ ஜில நம்ம வந்து அந்த 29 அம்சங்கள் வந்து பார்த்தோம். 29 அம்சங்கள் வந்து ஜில வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமானது, இதுல முக்கியமானது, தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றம் தலையிடுவதற்கு தடை. ஓகேவா? ஏன் நமக்கு வந்து மாநில தலைமை தேர்தல் ஆணையம் தான் இதுக்கான இது. அப்புறம் வந்து மீதி எல்லாமே லைட்டா பாத்துக்கோங்க. ஓகே, நிதி ஆணையத்தை ஏற்படுத்துறது 243I. ஓகேவா? தேர்தல்கள் வந்து கே. ஓகே, ஸோ இந்த மாதிரி முக்கியமானதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு 243 இருந்து 243O வரை நமக்கு வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ், அந்த ரூரல்ல உள்ள விஷயங்களை பற்றி நமக்கு வந்து பேசக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்து நமக்கு வந்து நகராட்சிகள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஃபாஸ்டா பார்த்துடலாம். ஓகேவா? அப்ப 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பகுதி 9ல நமக்கு ஆர்டிகல் 243 இருந்து 243O வரை நமக்கு இதை பற்றி சொல்லுது. ஓகே, ஸோ கிராம சபா வந்து பாத்தீங்கன்னா 3 அடுக்கு முறைகளை கிராம சபா இருக்கணும், 3 அடுக்கு முறையா இருக்கணும். ஸோ April 24 நம்ம ஏன் சொன்னோம்னா இது வந்து April 24 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு, நான் ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, ஏன் வந்து இந்த உள்ளாட்சி தினம் வந்து லோக்கல் பாடி டே வந்து நமக்கு April 24 அப்படின்னா அது April 24, 1993 தான் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே ஓகே ஸோ 11வது அட்டவணையை வந்து புதுசாக சேர்த்துக்கிட்டாங்க. 243Gல ஒரு 29 அம்சம் சொல்லிருக்காங்க. ஸோ முக்கியமான இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது பெசா ஆக்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. விதிவிலக்கு பெற்ற பிரதேசங்கள், பகுதிகள் எதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டாய நடைமுறைகள் என்ன அப்படின்ற ரொம்ப முக்கியமானது. மீதி உள்ளது மீதியெல்லாம் நம்ம விட்டுறலாம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஞாபகம் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு கிராம குழுக்கள்ல கிராம சபை அப்படின்ற கட்டாயம், அதே மாதிரி 3 அடுக்கு அப்படின்றது கட்டாயம். அதுல இடைநிலையிலையும் மாவட்ட அளவுலையும் பஞ்சாயத்து தலைவர் வந்து மறைமுக தேர்தல் அப்படின்றது கட்டாயம். SC/ST மற்றும் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படின்றது கட்டாயம். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பணிக்காலம் 5 ஆண்டுகள் நிர்ணயித்தல் கட்டாயம். மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம் கட்டாயமா இருக்கணும். ஓகேவா? அப்புறம் பெசா ஆக்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஷெட்யூல் 5ல இருக்க இதுக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது தான் பெசா ஆக்டோடைய நோக்கம். அதாவது பெரும்பான்மையான பழங்குடியின மக்களுக்கும் இந்த சுயராஜ்யத்தை வந்து வழங்குறது தான் அதான் நோக்கமா இருக்குது. ஏன்னா அவங்களையும் அதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், வேற ஒன்றும் அதுல வந்து பெருசா இருக்காது. இங்க நம்ம என்ன பண்றோமோ அதுதான் அங்க இருக்க போகுது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு நகராட்சிகள். ஸோ 9A வந்து நகராட்சிகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்குது. 9A வந்து நகராட்சிகள் பற்றி சொல்லிருக்குது. விதி 243P முதல் 243ZG வரை. ஓகேவா? 243ZG வரை நமக்கு இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 74வது சட்டத்திருத்தம் அட்டவணை 12. ஓகேவா? இந்த 3 லைனுமே இது எல்லாமே நமக்கு முக்கியமானது. அங்கேயே இதே மாதிரி இந்த பாக்ஸ் முக்கியமானது. பார்ட் 9A சொல்லிருக்காங்க, ஆர்டிகல் 243P2, ஆர்டிகல் 243ZG வரை சொல்லிருக்காங்க. 74வது சட்ட திருத்தம் அட்டவணை 12ல வந்து சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவில் இது வந்து என்னது, நகர்ப்புற உள்ளாட்சி. ஓகேவா? அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து அகைன் என்ன பண்றாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் நகர்ப்புறத்தை நிர்வகிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான். ஓகே, ஸோ ஒரு நகர்ப்புற உள்ளாட்சியினுடைய அதிகார வரம்பு அப்படின்றது ஒரு நகர்ப்புற பகுதிக்கு மட்டுமே பண்ணப்பட்டிருக்குது. இதுவும் இது எது நகர்ப்புறம், எது பேரூராட்சி, எது நகராட்சி, எது மாநகராட்சி அப்படின்ற வரையறை எல்லாமே யார் சம்பந்தப்பட்டது, அந்தந்த மாநிலம் சம்பந்தப்பட்டது, அந்த மாநில சட்டமன்றத்திலும் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் 8 வகையான நகர்ப்புற உள்ளாட்சிகள் இருக்குது. ஓகேவா? 8 வகையான என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால நகர்ப்புற அரசாங்கம் அப்படின்றது நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை உள்ளடக்கிய நகரிய அரசாங்கம் அப்படின்றது. இது வந்து 3 அமைச்சகங்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஓகேவா? சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த அமைச்சகங்கள், இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 அமைச்சகங்கள் கண்ட்ரோல்ல வரும். இது நம்ம ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு அந்த 8 இதையே நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு வந்து நகர்ப்புற விவகாரம் மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம். சோ அவங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவ குடியிருப்புகளாக இருக்கக்கூடிய பட்சத்துல, ஓகே, நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சில வந்து பகுதி வந்து பாத்தீங்கன்னா ராணுவ குடியிருப்புகள் வரும். சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகம் கீழே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நகர்ப்புற விவகாரம் மட்டும் வீட்டு வசதி அமைச்சகங்கள காமனா வந்துடும். எல்லாம் மேக்சிமம் இது. சில ராணுவ குடியிருப்புகளாக இருக்கிற இடத்துல வந்து அது வந்து எங்க வந்துடும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சகம் கீழே வந்துடும். ஒன்றிய பிரதேசங்களா இருக்கும்போது, ஸோ ஒன்றிய அதாவது யூனியன் பிரதேசங்களா இருக்கிற டைம்ல அது வந்து எல்லாமே எங்க வரும்னா உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வந்துடும். ஓகேவா? ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வந்துடும்.
ஸோ இந்த ரெண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நகர்ப்புற விவகாரம் மட்டும் வீட்டு வசதி அமைச்சகத்துக்குள்ள வரும். ஸோ மற்றபடி ராணுவ குடியிருப்புகளாக இருக்கக்கூடிய பட்சத்துல பாதுகாப்பு கீழையும், அதே மாதிரி ஒன்றிய பிரதேசங்களா இருக்கக்கூடிய பட்சத்துல அது வந்து உள்துறை அமைச்சகமாகவும் அமைச்சகத்துக்குள்ளேயே நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எது கீழே கொண்டு வராங்க? 74வது சட்ட திருத்தம் 1992 கீழே கொண்டு வராங்க. இதே மாதிரி நமக்கு வந்து ஊரகத்துக்கானது 73ஆம் சட்ட திருத்தம் 1992 கீழே வந்து நம்ம கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது மட்டும் தான். இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ இந்த அமைச்சகத்தையும் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் நமக்கு வந்து ராணுவ குடியிருப்பு தான் வந்து கண்டோன்மெண்ட் பகுதி சொல்லுவாங்க. அதெல்லாம் இது கீழே வரும், பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடியது. ஓகே. அடுத்தது நமக்கு 3 வகையான நகராட்சி அமைப்புகள் இருக்கு. அங்க நம்ம என்ன பார்த்தோம்? கிராமம் பார்த்தோம், கிராம லெவல்ல வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கிராம சபா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மேல நமக்கு என்ன இருக்கும்னா ஒன்றியம் இருக்கும், அடுத்தது மாவட்ட அளவுல இருக்கும், ஜில்லா பரிஷத் இருக்கும். இங்க நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க, கீழே இருந்து போவோம். பேரூராட்சி, அதுக்கு மேல நகராட்சி, அதுக்கு மேல மாநகராட்சி இருக்கும். ஓகேவா? பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இருக்கும். ஓகே. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே. ஸோ கோயம்புத்தூர் வந்து கோவை மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி அப்படின்னா ஓகே. இப்போ வந்து நமக்கு நிறைய மாநகராட்சிகள் வந்து கொண்டு வந்துட்டாங்க, நிறைய நகராட்சிகளை மாநகராட்சிகளா வந்து தரம் உயர்த்திட்டாங்க அப்படிதானே? ஸோ ரீசெண்டா கூட நிறைய பண்ணியிருப்பாங்க. இப்போ தேனி வந்து நகராட்சியா தான் இன்னும் இருக்குது. வேற என்ன நகராட்சி சொல்லலாம்? டக்குனு டேக் மாட்டேங்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய நகராட்சிகள் நிறைய இப்போ வந்து மாநகராட்சியா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வந்து இருக்கும். ஓகேவா? பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வந்து இருக்கும். ஸோ அது முக்கியமானது. அதே மாதிரி பதவிக்காலம் சேம் 5 ஆண்டுகள் தான், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா? பதவிக்காலம் வந்து நமக்கு வந்து சேம் தான், 5 ஆண்டுகள் தான். ஒருவேளை கலைக்கப்பட்டா 6 மாசத்துக்குள்ள நமக்கு வந்து வச்சிருக்கணும், இல்லைன்னா அந்த 5 வருஷம் முடிவுக்குள்ளேயே எலெக்ஷன் வந்து வச்சிருக்கணும். ஓகே. சோ ஓகே. அப்போ தகுதி நீக்கம் அப்படின்றது, ஒரு நபர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் ஒரு நகராட்சியில வந்து உறுப்பினரா அதுக்கப்புறம் வந்து அவரால் செயல்பட முடியாது. அதான் வந்து தகுதி நீக்கம். ஸோ அதான் வந்து தகுதி நீக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க வந்து இங்க பாக்குறோம். ஸோ வேற ஒன்றும் இல்லை, நம்ம அங்க பார்த்தது மாதிரியான கான்செப்ட் தான். ஓகே. ஸோ மாநில தேர்தல் ஆணையம் தான் இவங்களுக்கான தேர்தலை வந்து நடத்துறாங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் எதுவாக தான், பஞ்சாயத்து சட்டம், ஊரகமா இருந்தாலும் சட்டம், நகர்ப்புறமான சட்டம், மாநில தேர்தல் ஆணையம் தான் இவங்களுக்கான தேர்தலை வந்து நடத்துறது, இந்த வேலைகள்லாம் பாக்குறது. ஓகேவா? ஸோ அதுல எந்த டவுட்டும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. ஸோ அதிகாரங்கள் மற்றும் பணிகள் இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பொருளாதார மற்றும் சமூக நீதிக்கான திட்டங்களை தயாரிக்கிறது எல்லாமே இவங்களுக்கான அந்த அதிகாரங்கள் மற்றும் பணிகள் வந்துடும். ஸோ நகராட்சி அமைப்புகள் தங்களுக்கான வரி வசூலிகளுடைய கட்டணங்கள், தீர்வைகள், அபராதங்கள் இதுத்த எல்லாம் வசூலிக்கிறதுக்கும் அதிகாரம் வந்து கொடுத்துருக்குது. ஓகேவா? இவங்களுக்கு கணக்கு தணிக்கையெல்லாம் யாரு பார்ப்பாங்க? ஆடிட் பண்றது, மாநிலங்களுடைய கணக்கு வழக்குகள்லாம் தணிக்கை பண்றது யாரு? கேக், கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இந்தியாவுடைய தலைமை மத்திய கணக்கு தணிக்கையாளர். அவர் தான் இந்தியாவுடைய மாநிலங்களையும் பார்ப்பாரு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் தான் இவங்களுடைய கணக்கு எல்லாம் வந்து தணிக்கை பண்ணும். ஓகே. அப்போ ஒன்றிய பிரதேசங்கள் யாரு பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேவா? ஸோ அவங்களுடைய இதுல இருந்து பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமானது பாருங்க, மாவட்ட திட்டக்குழு, ஆர்டிகல் 243(ZD). ஓகேவா? பிளானிங் கமிஷன், மாவட்ட அளவுல ஒரு பிளானிங் கமிஷன். ஸோ மாவட்ட அளவுல பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளால் மாவட்ட அளவில் உருவாக்கப்படும் திட்டங்களை ஒருங்கிணைப்பதற்காக மாவட்ட முழுமைக்கான வளர்ச்சி வரைவை உருவாக்குறது தான் இவங்களுடைய வேலையா வந்து இருக்கும். ஓகே. ஸோ ஒவ்வொரு மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல, அதாவது மாவட்டத்தில் உள்ள பஞ்சாயத்துகள், பேரூராட்சிகள் மூலம் அந்த தயாரிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு வரைவை கிரியேட் பண்ணி அதுக்கு பண்றதுக்காக அமைக்கப்பட்டதா இந்த மாவட்ட திட்டக்குழு அப்படின்றது. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஏற்பாடு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த குழுக்களுடைய அமைப்பு, குழுக்களுடைய உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது, அந்த மாவட்ட திட்டமிடல் தொடர்பான குழுக்களுடைய செயல்பாடுகள், இது எல்லாமே இதுக்குள்ள வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நமக்கு எதுல சொல்லிருக்காங்க? 243(ZD) வந்து நமக்கு இதை பற்றி சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமானது மாவட்ட திட்டக்குழு, ஜஸ்ட் மாவட்ட அளவில் செயல்படும், அவ்வளவுதான். எதுக்காக தான் திட்டமா என்ன பிளான் எதுக்காக பண்ணுவாங்க? அதை டெவலப் பண்றதுக்காக, மேம்படுத்துவதற்காகவும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்றதுக்காக பண்ணப்பட்டது, அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மாவட்ட திட்டக்குழு மாதிரி பெருநகர திட்டக்குழு. ஸோ பெருநகர திட்டக்குழு எங்க இருக்கும்? பெருநகரங்கள்ல மட்டும். ஓகேவா? ஸோ பெருநகரங்கள்ல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல மட்டும் இருக்கும். ஓகே. எங்க சென்னை மாதிரியான இடங்கள்ல நமக்கு அங்க வளர்ச்சி வந்து வேறமா இருக்கும் இல்லையா? மற்றதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? ZE சொல்லிருப்பாங்க. ZD வந்து மாவட்டம், அது பெருநகரங்கள், இப்ப சென்னை மாதிரியான பெருநகரங்கள் வந்து
வளர்ச்சிக்கான விரைவு திட்டத்தை, ஸோ மெட்ரோ மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ அந்த அந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதான் நமக்கு வந்து பெருநகர திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளவுதான். இந்த 2 மட்டும் நம்ம வந்து பார்த்துக்குவோம். ஆல்மோஸ்ட் சேம் தான். இங்க அந்த டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அங்க வந்து கிராமம், ஒன்றியம், மாவட்டம் அப்படின்னு இருக்கும். மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படின்னு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பிரிவு அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதே நகர்ப்புற அரசாங்கங்கள்ல 8 வகையை சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி. இந்த ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏன் கேட்கறாங்கன்னு தெரியல. அவ்வளவு ஒரு ஈஸியான கொஸ்டின். மாநகராட்சி வந்து பாத்தீங்கன்னா பெருநகரங்கள்ல வந்து நிர்வகிக்கிறதுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா இப்போ 25 மாநகராட்சி இருக்கு. அங்க எல்லாம் வந்து மேயர் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சென்னை வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நீங்க வந்து கோவை வச்சுக்கோங்க, இல்ல நாகர்கோவில் வச்சுக்கோங்க, ஓகே, மதுரை வச்சுக்கோங்க, எதனாலும் மேயர் இருப்பாங்க. தமிழ்நாட்டுல மேயர் வந்து எப்படி இருக்குன்னா மறைமுகமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? சோ 3 அதிகார அமைப்புகள் இங்க இருக்கும். ஒன்று வந்து மன்றம், அதாவது மன்றம் அப்படின்றது கவுன்சில்னு சொல்றது, அதாவது மாமன்றம் சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க, மாமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேயர் வந்து மாமன்ற உறுப்பினர்களா, மாமன்றம் அப்படின்றது தான் மன்றம். கவுன்சில் சொல்றது அது சட்ட அமைப்பு. அங்கதான் நமக்கு வந்து எல்லாம் இயற்றுறது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது. நிலைக்குழு ஒண்ணு இருக்கும். அவங்க தான் இந்த கவுன்சிலுக்கான செயல்பாட்டு பணிகள் எல்லாம் வந்து பண்றது. அதுக்கப்புறம் ஆணையர் ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? ஒவ்வொரு அந்த மாநகரத்துக்கும் ஒவ்வொரு கார்பரேஷனுக்கும் ஒவ்வொரு கார்பரேஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ யார் இருக்காங்க அப்படின்றத நீங்க பார்த்து சொல்லுங்க. ஓகே, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து கமிஷனர் இருப்பாரு. ஸோ ஆணையர் இருப்பாரு. ஸோ 3 அதிகார அமைப்புகள் இருக்கும். ஓகே, ஒன்று வந்து அந்த மன்றம், அதுக்கப்புறம் நிலைக்குழு, அதுக்கப்புறம் ஆணையர், இந்த 3 பேர் இருப்பாங்க. இது வந்து எங்க மாநகராட்சியில. மாநகராட்சி வந்து பெருநகரங்கள்ல. நகராட்சி வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மாநில சட்டமன்றங்கள் தான் உருவாக்கப்படும். ஒன்றிய பிரதேசங்கள்ல, யூனியன் பிரதேசங்கள்ல யார் உருவாக்குறாங்க? பாராளுமன்றம் வந்து உருவாக்கும். ஓகேவா? ஸோ இந்த நகராட்சி பகுதிகளுடைய நிர்வாக அமைப்பு தான் இந்த நகராட்சி அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க யார் இருப்பாங்கன்னா நகர்மன்றம் இருக்கும். இங்க வந்து மன்றம், அதாவது மாமன்றம் சொன்னோம் இல்லையா? ஸோ மாநகரம், அதனால மாமன்றம். இங்க வந்து நகர்மன்றம் சொல்லுவோம். ஓகேவா? மாநகர் வந்து மாமன்றம், இங்க வந்து நகராட்சியில நகர்மன்றம். இங்க வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. அங்கேயும் அதே மாதிரி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான். இதுவும் சட்ட அமைப்பாக செயல்படும். நிலைக்குழு இருக்கும். அங்க எப்படி மாநகராட்சி ஆணையர் இருப்பாரோ அதே மாதிரி இங்க நகராட்சி ஆணையர் இருப்பாரு. ஓகேவா? முனிசிபல் கமிஷனர் இருப்பாரு. ஓகே, ஐ திங்க் அந்த முனிசிபல் கமிஷனர்லாம் குரூப் 2 ரேங்க்ல வரது எல்லாமே அங்க வரும். இதெல்லாம் வந்து ஐஏஎஸ் கேடர்ல வரும். ஓகேவா? சோ அடுத்தது அறிவிக்கப்பட்ட பகுதிக்குழு அப்படின்னா சில இடங்கள்ல இந்த இடங்கள் வந்து வேகமாக வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க வரும்னா வேகமாக வளர்ச்சி அடைய நகரத்தை வந்து அறிவிக்கப்பட்ட பகுதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொழில் மையமாட்டு. ஸோ 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து தொழில் காரணமாக வேகமா வளர்ச்சி அடையும், அதை வந்து சொல்றது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே வந்து அது நல்ல பெரிய இடமா தான் இருக்குது. ஆனா இன்னும் அந்த இவங்க சொன்ன லிஸ்டுக்குள்ள வரல, இந்த அர்பன் ஆகிற அந்த ஒரு ஒரு நகர்ப்புறம் அப்படின்ற லிஸ்டுக்குள்ள வரல அப்படின்ற. ஸோ இந்த 2யுமே வந்து இது கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இதான் வந்து அறிவிக்கப்பட்ட பகுதிக்குழு அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நகர பகுதிக்குழு, ஓகே, டவுன் ஏரியா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய நகரத்துக்குள்ள ஒரு நிர்வாகத்திற்காக ஒரு நகர பகுதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, சிறிய நகரங்களுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த நகர பகுதி குழு அப்படின்னு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துடைய கண்ட்ரோல் தான். அவங்க வந்து பண்றதா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரை முனிசிபல் அதிகாரம், முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ முனிசிபாலிட்டி இருக்கு இல்லையா? இப்போ வந்து அதுக்கு கீழே கொஞ்சம் பாதி அவங்க பண்றதுல பாதி வேலைகள்லாம் இவங்க பாக்குறது அப்படின்ற மாதிரி இவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க. அடுத்து கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ராணுவ கூட வாரியங்கள், எங்கெல்லாம் ராணுவ முகாம்கள் அமைந்திருக்குதோ அந்த இடம்லாம் டைரக்டா மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் நமக்கு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஓகேவா? சோ வந்து இங்க வந்து யார் வந்து தலைவராக இருப்பாங்கன்னா அந்த யார் ராணுவ அதிகாரியோ அவர் தான் இருப்பாரு. அவர் வந்து பதவி வழி தலைவர். ஓகேவா? அங்க வந்து எலெக்ஷன் கிடையாது. யார் அங்க வந்து அவரு தலைவராக இருக்காங்களோ, சரி, யார் வந்து அங்க ராணுவ அதிகாரியோ அவர் தான் பதவி வழி தலைவராட்டி இதோட தலைவராக இருப்பாரு. ஜனாதிபதியாக வந்து நியமிக்கப்படுவார் அவரு. ஓகேவா? முழுக்க மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல வந்து இது இயங்குறதா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நகரியம் அப்படின்னு சொல்லுவோம். டவுன்ஷிப். ஓகே, டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஆலைக்கு அருகில வந்து வீடுகள் கட்டப்பட்டு அங்க ஒரு காலனியா மாறி இருக்கும். இங்க ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்குது, அது பக்கத்துல ஒரு ஆலைகள் கட்டப்பட்டு அது பக்கத்துல வந்து வீடுகள் கட்டப்பட்டு அங்க ஒரு தனி இதுவே மாறிடுச்சு. டவுன்ஷிப்பே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. சும்மா இருந்தது இப்போ வந்து பெரிய ஒரு டவுன்ஷிப்பா மாறிடுச்சு அப்படின்றப்ப அதுக்காக உருவாக்கப்படுது.
இங்க பாருங்க, பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுக்காக அதில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை மற்றும் குடிமை வசதிகளை பெறுவதற்காக அமைக்கப்பட்டதுதான் இது. ஓகேவா? இங்க மேக்சிமம் அங்க வேலை செய்யக்கூடிய இன்ஜினியர்ஸ் இல்ல அங்க உள்ள தொழில்நுட்பவாதிகள் அவங்களால தான் அமைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? துறைமுக பகுதிகள் சொல்லவே வேண்டாம். ஓகேவா? ஹார்பர் ஏரியா, போர்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. மும்பை, கொல்கத்தா, சென்னை போன்ற முக்கிய துறைமுக பகுதிகள் இது இருக்கும். இதுவும் வந்து பார்லிமெண்டோட சட்டத்தை கீழே தான் வந்து செயல்படும். மாநில சட்டத்தினுடைய சட்டத்தை கீழே செயல்படாது. அப்புறம் வந்து சிறப்பு நோக்க முகமைகள் அப்படின்றது இது வந்து வீட்டு வசதி வாரியம், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்குள்ள, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இது கீழே வந்து ஏற்படுத்தப்பட்டதா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து 8. இந்த 8 என்னன்னு நான் வச்சுக்கோங்க. இதுல முக்கியமானது மாநகராட்சி, அப்புறம் நகராட்சி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் முக்கியம் ராணுவ கூட வாரியங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாநகராட்சி அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், நகராட்சி பார்த்துட்டோம். அறிவிக்கப்பட்ட பகுதிகள்னா வேகமாக வளர்ச்சி அடையக்கூடியது, இல்லை இன்னும் அந்த லிஸ்ட்ல வரல ஆனா ஸ்டில் பக்கத்துல வந்துச்சு அப்படின்ற மாதிரி உள்ளது. இந்த ரெண்டுமே. சிறிய பகுதிக்குழு அப்படின்றது ஒரு அரை முனிசிபல் மாதிரி ஒரு ஓகேவா, அதாவது அரை நகர பகுதி மாதிரியா செயல்படுறது, அவ்வளவுதான், சிறிய நகரங்களுக்காக அப்படின்றது. ராணுவ கூட வாரியங்கள் அப்படின்றப்ப அதுவும் வந்து ஃபுல்லா மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இதுவும் துறைமுக பகுதிகளும் பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் தான் வந்து உருவாக்குவாங்க. ஓகே, நகரியம் டவுன்ஷிப் அப்படின்ற பாத்திரம். ஸோ பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள், பெரிய ஆலைகள் பக்கத்துல ஒரு அங்க பணிபுரியவங்க, இப்போ ஒரு ஆலையில ஒரு 10,000 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அங்க ஒரு எத்தனை வீடுகள் இருக்கும் தோராயமா? ஓகேவா? ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ அதான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு ஆர்டிகல் 243G அங்க சொன்ன மாதிரி இங்க 243Wல நமக்கு 18 அம்சங்கள் சொல்றாங்க. அப்போ அங்க 29, இங்க 18. அங்க 243G, இங்க 243W. ஓகேவா? இது சொல்றாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நகர என்னெல்லாம் பண்றாங்க, நகர அளவுல திட்டங்கள், நகரத்தை வந்து வடிவமைத்தல், கட்டடங்கள் கட்டுதல், நிலத்தை பயன்படுத்துதல். ஜஸ்ட் ரீட் பண்றேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா? பொருளாதார சமூக மேம்பாட்டு திட்டமிடல் அது பண்ணுவாங்க. சாலைகள் பாலங்களை வந்து பராமரிக்கிறது, வீட்டு உபயோகத்திற்கு குடிநீர் விநியோகம் செய்தல், நகரத்துல பொது சுகாதாரம், துப்புரவு பணிகள், குப்பை அள்ளுறது, சாக்கடையை கிளியர் பண்றது. ஓகேவா? ஸோ தீயணைப்பு பணிகள் இவங்க கண்ட்ரோல் வந்துடும். நகர்ப்புற காடு, ஊரப்புறத்துல சமூக காடுகள், பண்ணை காடுகள் எல்லாமே இங்க வந்துடும். இங்க வந்து நகர்ப்புற காடு, சுற்றுச்சூழலை வந்து பாதுகாத்தல் எல்லாமே. அதே மாதிரி சமுதாயத்தில் நலிவிடந்தோர் காமன், அங்கே வரும் இங்கே வரும். குடிசை பகுதிகளை மேம்படுத்துதல். ஓகேவா? குடிசை தொழில்கள் சம்பந்தமா அங்க வரும். குடிசை பகுதிகளை மேம்படுத்தி நகர்ப்புற மாற்றுறது வந்து இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து நகர்ப்புற வறுமை ஒழிப்பு, பூங்காக்கள், பார்க்கு, அப்புறம் பிளே கிரவுண்டு, இது எல்லாமே வந்து இங்க வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்வி, கலாச்சார அம்சங்களின் வளர்ச்சியை ஊக்குவித்தல், இடுகாடு சுடுகாடு மயானங்களை பராமரித்தல், கால்நடை குடிநீர் குட்டைகளை அமைத்தல், பிறப்பு இறப்பு ஆகியோரின் பதிவுடன் கூடிய முக்கியமான புள்ளி விவரங்களை சேகரித்தல், பேருந்து நிறுத்துமிடங்கள், கழிவறை, சாலை, விளக்கு போன்ற பொது வசதியை செய்து கொடுத்தல், இதெல்லாமே நமக்கு வந்து இதுல வந்துடும். ஓகேவா? இது தொடர்பான முக்கிய விதிகள் பாருங்க. இந்த இடஒதுக்கீடு பார்த்துக்கோங்க, 243T வந்து சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதவிக்காலம் இதை விட இதுல வந்து முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ நிதி ஆணையம் 243 வந்து நிதி ஆணையம் சொல்லிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தேர்தல் வந்து 243 ZA, நமக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ZG வர நமக்கு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ZD ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படின்னா ZDயும் ZEயும் பார்த்துட்டோம். இந்த ரெண்டுமே முக்கியமானது. இது வந்து மாவட்ட திட்டத்திற்கான மாவட்டத்துடைய திட்டக்குழு, அது வந்து இது. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பெருநகர, அதாவது மாநகர வளர்ச்சி குழு இது. ஓகேவா? அதாவது கார்பரேஷன் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ரெண்டே வந்து முக்கியமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ சில முக்கியமான குறிப்புகள் இதை மட்டும் பார்க்கலாம். உள்ளாட்சி அரசாங்க அமைப்புகள்ல பெண்களுக்கு 50% ஒதுக்கியுள்ள முதல் நாடு இந்தியா தான். இந்தியாவில் தான் இந்த கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பண்ணது எங்கன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல தான். ஓகேவா? பீகார்ல தான். நமக்கு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லிருக்காங்க, 1/3 33% சொல்லிருக்காங்க இல்லையா? நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இப்போ 50 கொடுத்துட்டாங்க. எப்பன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த மாநிலம் இந்தியாவில் கொடுத்துச்சுன்னா பீகார் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ பீகார்ல 50% பீகார் தான் முதன்மையாக கொடுத்தது. அடுத்த முக்கியமான பாட்டு, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம். எப்ப நமக்கு மாநிலம் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை ஏத்துறாங்க அப்படின்னா 1994. 93 வந்து நடைமுறைக்கு வருது, 94 நமக்கு வந்து ஏற்றுறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு அங்க நடைமுறை வந்த உடனே தமிழ்நாட்டிலையும் பண்ணிடுறாங்க. இங்க நமக்கு என்ன சிறப்பு அம்சங்கள், நமக்கு தமிழ்நாட்டிலையும் 3 அடுக்கு அமைப்பு தான் ஃபாலோ பண்றோம். தமிழ்நாட்டிலையும் கிராம சபை இருக்குது, தேர்தல் ஆணையத்தை நிறுவுதல், சட்டத்துக்களை என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றேன். ஓகேவா? நிதி ஆணையத்தை நிறுவுதல்,
மக்கள் தொகைக்கு ஏற்ற விதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவருக்கு, அதாவது எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன். ஓகேவா? ரெண்டு பேருக்கும் ஏதோ மாதிரி ரிசர்வேஷன் அது இருக்குது. பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு, 33%. மாவட்ட திட்டக்குழுக்களை அமைத்தல். ஓகேவா? இங்க ஊராட்சி அரசாங்கம் பார்க்கும்போது நமக்கு வந்து கிராம ஊராட்சி இருக்கும், அப்புறம் ஊராட்சி ஒன்றியம் இருக்கும், மாவட்ட ஊராட்சி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து கிராமப்புறத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராம ஊராட்சின்னு சொல்லுவாங்க, அடுத்தது ஊராட்சி ஒன்றியம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது மாவட்ட ஊராட்சி இருக்கும். அதே இது வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துல இருந்தீங்க அப்படின்னா இருக்கு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இது வந்து ஜஸ்ட் தமிழ்நாடை மட்டும் நம்ம வந்து டீப்பா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேம் தானே. நமக்கு 3 அடுக்கு முறை அங்க இருந்ததுதான், கிராம சபை இருந்ததுதான், தேர்தல் ஆணையத்தை நிறுவுறது இருந்ததுதான், நிதி ஆணையத்தை நிறுவுவது அதுவும் இருந்ததுதான். ஓகேவா? மக்கள் தொகைக்கு ஏற்றபடி எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான 33%, மாவட்டத்துக்கு, இது எல்லாமே நமக்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 நமக்கு வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஊராட்சி அரசாங்கம், ஊரக அரசாங்கத்துல நமக்கு வந்து ஊராட்சி, அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இந்த 3 அடுக்கு கவர்மெண்ட் இருக்குது. ஸோ கிராம ஊராட்சி என்ன பண்ணுவாங்க? கிராமங்களில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள், தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஓகேவா? இடைநிலையிலையும் ஒன்றியத்திலையும் மாவட்டத்திலையும் மட்டும்தான் நமக்கு வந்து தலைவர்கள் மறைமுகம். இங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லோருமே நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். பணிக்காலம் 5 வருடங்கள். கிராம ஊராட்சியுடைய ஆய்வாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான். ஸோ கிராம ஊராட்சினா என்ன சார், என்ன அளவு பிரிக்கிறாங்கன்னா 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்டுள்ள கிராமங்களை வந்து இந்த கிராம ஊராட்சியா பிரிக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இருப்பாங்க? நமக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க, பகுதி உறுப்பினர் இருப்பாரு, ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் இருப்பாரு, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. செயல்பாடுகள் என்னது? நம்ம அங்க பார்த்ததுதான். ஸோ தண்ணி கொடுக்கறது, தெருவிளக்கு பார்க்கறது, கிராம நூலகங்களை பராமரிக்கிறது, சிறிய லெவல்ல பாலங்கள், வீட்டுல இந்த ஓடையில வந்து பாலம் கட்டுவாங்க இல்லையா, இந்த சின்ன ஒரு கால்வாயில பாலம் கட்டுறது, வீட்டு மனைகளுக்கு அனுமதி கொடுக்கறது, ஓகே, வடிகால் அமைப்புகள் பராமரித்தல், தொகுப்பு வீடுகள் கட்டுறது, தெருக்களை சுத்தம் செய்யறது, இடுகாடுகள், கழிப்பிட வசதிகள் எல்லாமே இந்த மாதிரி உங்க ஊர்ல பஞ்சாயத்து என்னெல்லாம் பண்ணுவாங்க நாம வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வருவாய், நிலவரியில குறிப்பிட்ட பங்கு இங்க வந்துடும். ஓகேவா? சொத்து வரி, நிலவரியில வந்து குறிப்பிட்ட பங்கு வந்துடும். சொத்துரிமை மாற்றம் பண்ணும் போதும் அதுல குறிப்பிட்ட பங்கு இங்க வந்து டாக்ஸா வந்துடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடும் நமக்கு காசு வரும். அப்ப காசு எங்கெல்லாம் வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது ஃபண்டு கொடுக்கும், ஏதாவது ஸ்கீம் சொல்லிட்டு கொடுக்கறது, சொத்துரிமை மாற்றம் பண்றது. இப்ப என் பேர்ல இருந்து இன்னொருத்தவங்க பேருக்கு வந்து சொத்து மாற்றம் எழுதும் போது நிலவரி செலுத்த, நம்ம லேண்ட் லேண்டு வந்து டாக்ஸ் கட்டுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ என்னென்ன வரிகள் பாருங்க? வீட்டு வரி, ஓகே, சொத்து வரி, தொழில் வரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், ஓகே, அது வந்து வரின்னு சொல்லுவாங்க சில இடத்துல, அது வந்து கட்டணம் தான், ஃபீ தான் அது ஆக்சுவலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலவரி, கடைகள் மீது விதிக்கப்படுகிற வரி, இது எல்லாமே நமக்கு கிராம லெவலில். ஊராட்சி ஒன்றியம், பல ஊராட்சிகள் சேர்ந்து ஊராட்சி ஒன்றியமா மாறுதுதான், ஒன்றிணைந்து ஒன்றியமா மாறுது, அவ்வளவுதான். இங்க வந்து உறுப்பினர்கள், கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த உறுப்பினர்களா இணைந்து ஒன்றிய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மறைமுகம். ஓகே, இது வந்து மறைமுகம். இங்க வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் இதோடைய நிர்வாக அலுவலரா இருப்பாரு. ஓகேவா? வட்டார வளர்ச்சி அலுவலர் இதோடைய நிர்வாக அலுவலரா இருப்பாங்க. நமக்கு இருக்கிற விழுப்புரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டது. நீலகிரி பெரம்பூர்ல ஜஸ்ட் 4 தான் இருக்கு. விழுப்புரத்துல 22 ஊராட்சி ஒன்றியம், நீலகிரி பெரம்பலூர்ல 4 ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவட்ட ஊராட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 50,000 மக்கள் தொகை என்ற அடிப்படையில மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஊராட்சி. இங்கேயும் உறுப்பினர்கள் நேரடியா உறுப்பினர்கள் வந்து ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ இது வந்து மறைமுகம். பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஓகேவா? ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே, கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்துடைய வளர்ச்சி திட்டங்களை குறித்து அரசுக்கு தெரிவித்தல், இதான் அவங்களுடைய வேலையா இருக்கும். ஓகேவா? மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணிகளை வந்து மேற்பார்வையிடுதல். ஓகே, இதான் வந்து இவங்களோட இருக்கும். அடுத்தது நகர்ப்புற அரசாங்கம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இந்த அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. பேரூராட்சியில வந்து 10,000க்கு மேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா அதை வந்து பேரூராட்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. தலைவர்களும் உறுப்பினர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஓகேவா? இங்க நகரசபை வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே அதே மாதிரிதான். நகரசபை தலைவர் இருப்பாரு, நகரமன்ற தலைவர் இருப்பாரு, பகுதி உறுப்பினர்கள், ஸோ கவுன்சிலர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மக்களால் இவங்களும் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பதவிக்காலம் 5 ஆண்டுகள். நிர்வாகம் செய்ய யார் இருப்பாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நகராட்சி ஆணையர் இருப்பார், முனிசிபல் கமிஷனர், கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அடுத்தது 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் இருக்கும். ஓகேவா?
இங்க பாருங்க, இங்க வந்து 10,000க்கு அதிகம், இங்க வந்து 1,00,000க்கும் அதிகம். தமிழ்நாட்டுடைய முதல் நகராட்சி எதுனா வாலாஜாபேட்டை, வேலூர்ல இருக்குது. அதிக நகராட்சிகள் உள்ள மாவட்டம் வந்து காஞ்சிபுரம். அதிக நகராட்சிகள் உள்ளது வந்து காஞ்சிபுரமா இருக்குது. ஓகேவா? அடுத்தது மாநகராட்சி. மாநகராட்சி பல லட்சம் மக்கள், ஓகேவா? பல லட்சம் மக்கள் கொண்ட பெருநகரம். 1,00,000க்கு மேல போயிட்டாலும் நகராட்சி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து 2-3 lakhs எல்லாம் வர்றப்ப அதை பார்த்து அந்த டெவலப் ஆயிருக்கா எல்லாம் பார்த்து மாநகராட்சியா சொல்லிடுவாங்க. ஓகே, இங்க வந்து யார் இருப்பாங்க? மாநகராட்சி ஆணையர் இருப்பாரு. இது தலைவர் வந்து மேயர். இங்க தலைவர் யாரு? நகராட்சி ஆணையர். ஓகேவா? இங்க பேரூராட்சி தலைவர் தான் சொல்லுவோம், பிரசிடென்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க வந்து நகராட்சி ஆணையர், சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா சரி நகராட்சிக்கு வந்து நகரசபை தலைவர் இருப்பாரு, இல்ல நகர்மன்ற தலைவர் இருப்பாரு. இங்க வந்து மேயர் இருப்பாங்க, மேயர், துணை மேயர் எல்லாருமே இருப்பாங்க. ஓகேவா? இவங்களுக்கு வருவாய் எப்படிலாம் வருது? வீட்டு வரி, குடிநீர், கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய மாநில அரசுங்கள்ட்ட வர்றது, இது வேறையும் காசு வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சதுதான். தமிழ்நாட்டில் இப்ப 25 ஆயிடுச்சு, இதுல 21 தான் இருக்குது. ஸோ திருவண்ணாமலை வர இப்ப நமக்கு வந்து சேர்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா சென்னை மாநகராட்சி. ஓகேவா? வேர்ல்டுலேயே செகண்ட், ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் மாநகராட்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது சென்னை மாநகராட்சி. பிரிட்டிஷ்காரங்க ஏற்படுத்தினாங்க 1688 கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவிலே பழமையான உள்ளாட்சி அமைப்பு தான் சென்னை மாநகராட்சி தான். ஓகேவா? மேயருடைய பணிகள் என்னெல்லாம் பண்ணுவாரு? அரசுக்கும் மாநகராட்சி உறுப்பினருக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமா செயல்படுவார். அப்படி சிம்பிளா யோசிப்பாங்க. தமிழ்நாட்டில் சென்னை நினைச்சுவாங்க, சென்னை மேயர் பிரியா இருக்காங்க, அவங்க அந்த மாநகராட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கும் ஓகே அப்படியே கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இணைப்பு பாலமா இருப்பாங்க. மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு அவங்க தான் தலைமை தாங்குவாங்க, மேயர் தான் தலைவர். வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று உபசரிப்பார். ஓகேவா? ஸோ வேற என்ன நமக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, அறிவிக்கப்பட்ட பகுதிக்குழு, நகர்பகுதிக்குழு, ராணுவ குடியிருப்பு வாரியம், குடியிருப்புகள், துறைமுக பொறுப்புக்கழகம், சிறப்பு நோக்கத்தோட எல்லாமே நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 7 பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுவும் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்த முக்கியமானது, 2016 ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கி சட்ட திருத்தம் செய்துள்ளது. யார் பண்ணாங்க? ஜெயலலிதா பீரியட்ல. ஓகேவா? அம்மையார் ஜெயலலிதா பீரியட்ல இதை பண்ணிருப்பாங்க. 2016 தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்கி சட்ட திருத்தம் செய்துள்ளது. இதான் வந்து தமிழ்நாடு கொடுத்ததானது. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ இப்போ 3 பாட்டா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஹிஸ்டரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு தன்மை கொடுத்து 73ஆம் சட்ட திருத்தம் என்ன சொல்லுது, 74ஆம் சட்ட திருத்தம் என்ன சொல்லுது, அதுக்கிடையில பெசா ஆக்ட்னா என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பெசா வந்து பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல்டு ஏரியாஸ் ஆக்ட்னு வரும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் என்ன லெவலில் இருக்குது, தமிழ்நாட்டில் ஊரகம் எப்படி பிரிச்சிருக்காங்க, நகர்ப்புறம் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், டவுட்டுகள் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ யூடியூப்ல வரும்போது யூடியூப்ல பார்க்குறவங்க அங்கேயே உங்களோட சந்தேகங்களை நீங்கள் வந்து மறக்காம கேட்கலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து படிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இது வந்து ஷேர் பண்ணுங்க, உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.